ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் குட் ஈவினிங் டு ஆல். வாய்ஸ் ஆடிபிளா இருக்க தம்ஸ் அப் போட்டுருங்க. அதே மாதிரி ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா? இந்த வாய்ஸ் வில் பி ரெக்கார்டிங் வந்துருச்சா? குட் ஈவினிங். ஓகே ஓகே, குட் ஈவினிங் மேம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டைம்ல நம்பர்ஸ்ல ஸோ ஒரு 1. எக்ஸஸ் 1.4 வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எக்ஸஸ் 1.5 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அதே மாதிரி 6th செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன். சரி, என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல ஆல்ரெடி எக்ஸஸ் 1. ஃபர்ஸ்ட் லெசன்ல ஸோ நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் இருக்கு 1.5 எக்ஸஸ் பார்த்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் லெசன் வந்து பாத்தீங்கன்னா 6th செகண்ட் டைம். புக் எடுத்து வச்சுக்கோங்க. 6th செகண்ட் டைம் மேக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இருக்கக்கூடிய லெசன் தான் இது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல எக்ஸஸ் 1.5 பார்த்துடலாம். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பண்புகள். ஸோ முழு எண்களில் என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பண்புகள் அப்படிங்கிற மேம் ஓகே, ஃபர்ஸ்ட் பண்புகள்லாம் என்னென்ன பண்புகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன பண்பு பாத்தீங்கன்னா அடைவு பண்பு. சோ ஃபர்ஸ்ட் பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அடைவு பண்பு. அதே மாதிரி செகண்ட் ஒன் பரிமாற்று பண்பு. தேர்ட் ஒன் பங்கீட்டு பண்பு. சரி, சேர்ப்பு பண்பு, அதுக்கப்புறம் பங்கீட்டு பண்பு. சேர்ப்பு பண்பு. ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பங்கீட்டு பண்பு. அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் வந்து ஐடென்டிட்டி, பெருக்கல் சமணி மற்றும் கூட்டல் சமணி. கூட்டல் மற்றும் பெருக்கல் சமணி. ஸோ நான் நார்மலாவே எல்லா எண் தொகுப்புகள்லையும் எண் தொகுப்புகள் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்ப இயலெண்கள் நமக்கு ஒரு எண் தொகுப்பு. அதே முழுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எண் தொகுப்பு. முழு எண்கள் ஒரு எண் தொகுப்பு. அதே மாதிரி விகிதமுறை எண்கள், விகிதமுறை எண்கள் எல்லாமே பின்னாடி பார்ப்போம். ஸோ எல்லா எண் தொகுப்புகள்லையுமே இந்த பண்புகள் இந்த பண்புகள் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பண்புகளை ஃபர்ஸ்ட் காமனா என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு எண் தொகுப்புலையும் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடைவு பண்பு அப்படின்னு பாருங்க. அடைவு பண்பு இங்கிலீஷ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாங்க. சோ அடைவு பண்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உள்ள பக்கமும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது அடைவு பண்பு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இயலெண்களுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறோம். சோ இயலெண்கள் இயலெண்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுக்கிறேன். என்ன நம்பர் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 2,5 2,5 நான் என்ன பண்றேன் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சோ இந்த நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ அதே இயலெண் கிடைச்சது அப்படின்னா கூட்டும் போதோ கழிக்கும் போதோ பெருக்கும் போதோ அல்லது வகுக்கும் போதோ என்ன கிடைக்கணும் பாத்தீங்கன்னா எனக்கு அதே இயலெண் கிடைக்கணும். சோ நேச்சுரல் நம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், 2 நம்பர் எடுக்கும் போது அதை கூட்டும் போது கழிக்கும் போது பெருக்கும் போது வகுக்கும் போது ஏதாவது 2 நம்பர்னா எல்லா நம்பருமே செக் பண்ணி பார்த்துருக்கணும். சோ நீங்க என்ன பண்ணணும், ஏதோ 2 நம்பர் எடுத்துக்கு வரக்கூடிய நம்பர் எடுத்துட்டு ஓகே வருதுன்னு சொல்லி போட்டக்கூடாது. அது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் சார். ஓகே மேம், வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு அடைவு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நம்பர்ல இருந்து எனி 2 நம்பர்ஸ் என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் எடுத்தும்போது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 2 + 5 2 + 5 நமக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது. 7ங்கிறது நேச்சுரல் நம்பர்ல இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? அது மட்டும் இல்ல தம்ஸ் அப் போடுங்க. எஸ் ஆர் நோ?
நமக்கு இருக்கு. சோ நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் 2,5 இல்லாம நீங்க எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அந்த நம்பரை கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் நமக்கு எப்படிதான் இருக்கும்? ஒரு இயல் எண்ணா தான் இருக்கும். என்ன இருக்கும்? எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இயல் எண்ணா தான் இருக்கும். அப்ப நமக்கு இயலெண்கள்ல கூட்டல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. சோ இயலெண்களில் கூட்டலானது அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. சோ இங்க நமக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா இங்க நமக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப நமக்கு கூட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இயலெண்கள்ல கூட்டல் அடைவு பண்பு நிறைவு செய்கிறது. சேம் இதே கழித்தல்ல பண்ணலாம். ஓகேவா? சேம் அதே 2,5 எடுத்துக்கிறேன். இப்ப 2 - 5 கிடைக்கும் நம்பர் நமக்கு என்னது? -3. ஓகே மேம். இங்கிலீஷ்ல முக்கியமான டெர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்றேன். ஏதாவது தெரியலனா கிளாஸ் முடியுமா கூட நீங்க கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே மேம். தெலுங்கு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, நீங்க கிளாஸ் முடியுமா கூட கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ இப்ப 2 - 5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பாத்தீங்கன்னா -3. சோ -3 நமக்கு நேச்சுரல் நம்பர் செட்ல வருமா வராதா? நீங்க 5 - 2 பார்த்து 3 பார்க்கலாம். 2 - 5 நமக்கு என்ன 3 தான். நீங்க இப்ப என்ன பண்ணலாம்? 1,1 எடுத்துக்கலாம். 1,1 நம்ம என்ன பண்ண ரெண்டுமே நமக்கு நேச்சுரல் நம்பர் தான். சோ 1 - 1 அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். 0 நேச்சுரல் நம்பரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப இயல்களில் கழித்தலானது கழித்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யவில்லை. சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து இங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. சோ புக்ல பேஜ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டைம்ல 23. 6th ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 23. சில பண்புகள்ல பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா மேம்? இப்ப பாத்தீங்கன்னா அடைவு பண்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைவு செய்யவில்லை. சோ கழித்தல் இயல்களின் கழித்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யவில்லை. சரி, பெருக்கல்ல செக் பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு 2 × 5 வந்து பாத்தீங்கன்னா 10. சோ இந்த நம்பர் நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் தான். அந்த மாதிரி எல்லா நம்பர் எடுத்து பாருங்க. இப்போ 1,1 எடுத்தா ஒவ்வொரு 1 எவ்வளவு? 1. 1 இஸ் 1 × 1 நமக்கு என்னது? 1. அதே மாதிரி 2 3s நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 6. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்ப நமக்கு பெருக்கல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சாட்டிஸ்ஃபைட் நமக்கு என்ன ஆகுது? ஆகுது. அதே மாதிரி இப்போ 2 / 5 அப்படிங்கிற நமக்கு என்ன கிடைக்கும்? 0 பாயிண்ட் சம்திங். ஸோ 0 பாயிண்ட் சம்திங் 0.4 கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இயலனா கேட்டீங்கன்னா நமக்கு இது இயலன் கிடையாது. அப்ப இங்க அடைவு பண்பு என்ன ஆகுது? நிறைவு செய்யவில்லை. இங்க க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை நமக்கு இங்க ஆகல. அப்ப அடைவு பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எண் தொகுப்பு நம்ம என்ன பண்ணோம்? இயல்கள் பார்த்திருக்கோம். சேம் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா முழு எண்களை பாருங்க. ஸோ ஹோல் நம்பர்ஸ் நம்ம எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ முழு எண்கள் நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 நமக்கு என்ன ஆயிட்டே போகும்? முழு எண்கள் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். சோ நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து அடைவு பண்பு நிறைவு செய்யுதா நிறைவு செய்யவில்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இப்ப அடைவு பண்புனா உங்களுக்கு என்ன தெரியுதா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுதா? சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டிங்க என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர் எடுத்துக்கிறோம். என்னது? பிளஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். 4ல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த நமக்கு அந்த என்னது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அதை மட்டும் பாருங்க. சோ கண்டிஷன் இங்க நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? சோ நம்ம கண்டிஷன் இங்க என்ன கண்டிஷன்? நம்ம ஏதாவது நம்பர் எடுத்து கூட்டும் போதோ கழிக்கும் போதோ பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே செட்ல இருக்கணும். அதே நேச்சுரல் நம்பர் செட்ல இருக்கணும். சோ இருந்துச்சுன்னா நமக்கு என்னது? அங்க பண்பு நிறைவு செய்கிறது. அப்படி இல்ல அப்படின்னா பண்பு நிறைவு செய்யவில்லை. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணக்கூடாது? இங்க 10 நான் 10 எடுத்துக்கிறேன். இப்ப 10யும் 10 2 எடுத்துக்கிறேன். 10 2 டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. அப்ப இங்க நமக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பண்பு நிறைவு செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு எண்ணுமே எல்லா எண்ணுமே பண்ணணும். அப்ப நமக்கு வராம இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்ணிட்டு அப்ப எல்லா நம்பருமே சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் தான் என்ன பண்ணணும்னா எல்லா நம்பரும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லணும். நம்ம ஓகேவா? அடைவு பண்பு புரிஞ்சுது எல்லாத்துக்குமே? சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா? கிளியர் சார். ஓகே. சேம் இதே தான் எல்லாத்துக்குமே. இயன்கள், முழு எண்கள், முழுக்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்ன பாத்தீங்கன்னா பரிமாற்று பண்பு. சோ இப்ப அடைவு பண்பு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பரிமாற்று பண்பு.
காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. நீங்க எழுதி பாருங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. பரிமாற்று பண்ணது நமக்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பரிமாற்று பண்பு ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண சேம் அதே என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் செட் எடுத்துக்கிறேன். செட்ல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஒரு பண்பு செக் பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடுத்து வந்து டிவிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஏதோ நம்பர் எடுத்துக்கலாமா, நான் என்ன பண்ணேன் அதே 2,5 நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பரிமாற்று பண்பு என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 + 5. ஸோ பரிமாறுறது அப்படின்னா மறுபடியும் திருப்பி எழுதணும். 2 + 5 5 + 2 2 ஈக்குவலா? 2 + 5 நமக்கு என்னது 7. 5 + 2 நமக்கு என்னது 7. அப்ப ரெண்டுமே நமக்கு ஈக்குவல். நீங்க இயன்கள்ல எந்த நம்பர் எடுத்து செக் பண்ணாலுமே நமக்கு இந்த கண்டிஷன் என்ன ஆகும் பார்த்தா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சும்மா இப்ப 7,3 7 + 3நாலும் 3 + 7நாலும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 10 தான். அப்ப நமக்கு இங்க என்னன்னா பரிமாற்று பண்பு, அதாவது ரெண்டு நம்பரை திருப்பி எழுதணும், பரிமாறி எழுதணும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன பரிமாற்று பண்பு. சோ 2 + 5 = 5 + 2. அப்ப இங்க பரிமாற்று பண்பு நமக்கு நிறைவு செய்தா இல்லையா? சோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்ல அடிஷன்ல காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. கிளியரா? பரிமாற்று பண்பு புரியுதா? சோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்பர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா மாத்தி எழுதணும். அவ்வளவு மாத்தி எழுதுறோம். என்ன அரித்மெட்டிக் ஆபரேட்டர் இருக்கோ அதை இது பண்றோம். அப்ப கழித்தல் என்ன பண்ணும், சேம் அதே மாதிரி 2 - 5 5 - 2 எடுத்துக்கிறேன். சோ 2 - 5 நமக்கு என்னது -3. 5 - 2 + 3 ரெண்டு ஈக்குவலா? இஸ் நாட் ஈக்குவல். -3யும் +3 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது இஸ் நாட் ஈக்குவல். அப்ப இங்க காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அப்ப இயங்கள்ல பரிமாற்று பண்பு நிறைவு செய்யப்படவில்லை. இயங்களை கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யவில்லை. புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மல்டிபிளிகேஷன்ல 2 × 5 5 × 2. ரெண்டுமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான். நீங்க ஏற்கனவே எந்த நம்பரோட செக் பண்ணி பாருங்க. சேம் இங்க பாருங்க 7 × 3 3 × 7. அப்ப நமக்கு இங்க பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. சோ இங்க நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நெக்ஸ்ட் டிவிஷன்ல பார்க்கலாமா? பாருங்க 2 / 5 5 / 2 ரெண்டு ஈக்குவலா கேட்டீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல். ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சமம் கிடையாது. அப்ப இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே பரிமாற்று பண்பு நிறைவு செய்யப்படவில்லை. பரிமாற்று பண்பானது வந்து பாத்தீங்கன்னா நிறைவு செய்யப்படவில்லை. அப்ப பரிமாற்று பண்பு என்ன பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அரித்மெட்டிக் ஆபரேட்டர், ஏதாவது நமக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4 ஏதாவது எடுத்துக்கிறோம், 2 நம்பர் எடுத்துக்கிறோம். சோ 2 நம்பர் மாத்தி மாத்தி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 2 + 5 மறுபடியும் 5 + 2, 2 - 5 5 - 2. சோ இந்த மாதிரி எழுதும் போது நமக்கு அங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆக இல்லையா பாக்குறோம். சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அங்க நமக்கு பண்பு என்ன ஆகுது, நிறைவு செய்யப்படுகிறது. இல்லைன்னா நிறைவு செய்யப்படவில்லை. புரியுதா மேம்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடைவு பண்பு பார்த்துட்டோம், பரிமாற்று பண்பு பார்த்துட்டோம். ரெண்டுமே உங்களுக்கு கிளியரா இருக்கா? சோ நீங்க எந்த செட்டு கொடுத்தாலும் நமக்கு இதுதான். ஓகே, இப்ப நீங்க முழியன்களை செக் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்கும், ஒரு 0 இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பரிமாற்று பண்புக்கு அடுத்தது சேர்ப்பு பண்பு. கிளியர் சார்? ஓகே மேம். பாருங்க சேர்ப்பு பண்பு. சோ அசோசியேட்டிவ். சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க, சேர்ப்பு பண்பு. சோ இங்க இந்த பண்பை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதாவது 3 நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2, 5, 7 எடுத்துக்கிறேன். சோ இங்க பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஏ சேம் அதே மாதிரி கூட்டல் நம்ம டேட்டாவே போட்டுடலாம். அப்புறம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். சோ 4 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கூட்டல் 2 + 5 + 7. சேம் அதே மாதிரி இங்க 2 + 5 + 7. சோ இது ஈக்குவலா இருக்கு, செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் சார் மேம் 23 மேம். ஸ்டார்டிங் சொன்ன பேஜ் 23 6th ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸைஸ் 1.5.
இதே கிளாஸ்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணி சொல்றது, கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கலாம். கரெக்டா 7:00 முன்னாடி 6:55 ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே. பாருங்க ஃபர்ஸ்ட் 2 + 5க்கு என்ன பண்ணும் பிராக்கெட். சோ அதாவது இங்க என்ன கண்டிஷன்னா a + b ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் c கூட்டணும். அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா b + c ரெண்டையும் கூட்டிட்டு a ஓட கூட்டணும். ஓகேவா? சோ அப்ப இங்க 2 + 5 ஃபர்ஸ்ட் கூட்டணும். இங்க 5 + 7 ஃபர்ஸ்ட் கூட்டணும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் நம்பர் செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க ரெண்டு கூட்டணும் நமக்கு ஈக்குவலா வந்து பாருங்க. 2 + 5 நமக்கு என்னது 10. 10 + 7னா 17. இங்க பாத்தீங்கன்னா 5 + 7 எவ்வளவு நமக்கு 12. 7 + 5 எவ்வளவு 2 + 5 7 7 சாரி 2 + 5 எவ்வளவு 7. நான் 10ன்ட்டேன். மல்டிபிள் 10 2 + 5 7 7 + 7 நமக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 14. அப்ப இங்க நமக்கு 14 கிடைக்குது. இங்க 5 + 7 12 12 + 2 எவ்வளவு 14. அப்ப நமக்கு இங்க என்ன ஆகுது ஈக்குவலா கிடைக்குதா? சோ இங்க இந்த மாதிரி நீங்க இந்த இயல்கள்ல எந்த 3 நம்பர் எடுத்து செக் பண்ணீங்கனாலுமே நமக்கு இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்ப இயல்கள்ல கூட்டலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. சோ நமக்கு நேச்சுரல் நம்பர் செட்ல வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சாட்டிஸ்ஃபை நமக்கு ஆகுது. சேம் அதே மாதிரி பாருங்க 2 - 5 - 7 is equal to 2 - 5 - 7. சோ இங்க 5 - 7 பிராக்கெட் போடுவோம். இங்க 2 - 5க்கு பிராக்கெட் போடுவோம். சோ 2 - 5 நமக்கு என்னது -3. -3யும் -7 கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் -10 கிடைக்கும். சோ இங்க -10 கிடைக்குது. இங்க பாருங்க இங்க 5 - 7 நமக்கு என்னது -2. 2 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன பிளஸ் ஆயிடும். அப்ப 2 + 2 நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். ரெண்டு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல். மேம் புரியுதா மேம்? அப்ப இங்க நமக்கு என்னது நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்ப இங்க நமக்கு என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. நம்ம டவுட் அப்படியே ஒரு டைம் ரிப்பீட் கூட பண்றேன். ஓகே நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லா எண் தொகுப்புமே இதுதான். நான் நெக்ஸ்ட் அடுத்தது முழு விகிதமுறை எண்கள் பார்க்கும்போதுலாம் இந்த மாதிரி தெளிவா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். 2 நம்பர் செக் பண்ணுவேன். நிறைவு செய்யலையா சாட்டிஸ்ஃபை நாட் சாட்டிஸ்ஃபை அது மட்டும் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து கழித்தல்ல நிறைவு செய்யப்படவில்லை. நெக்ஸ்ட் பாருங்க பெருக்கல் எடுத்துக்கலாமா 2 × 5 × 7. ஃபர்ஸ்ட் 2க்கு 5க்கு பிராக்கெட் போடுவோம். அதே மாதிரி இங்க 2 × 5 × 7 இங்க 5க்கு 7க்கு பிராக்கெட் போடுவோம். பாருங்க 2 5 சார் எவ்வளவு 10 10 × 7 10 7 சார் 70. சோ இங்க பாருங்க இங்க 5 7 சார் 35 2 × 35 போது நமக்கு என்ன கிடைக்கும் 70 கிடைக்கும். அப்ப இங்க நமக்கு மல்டிபிள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சோ இங்க நமக்கு ஈக்குவல் தான். நீங்க எந்த செட் எடுத்தாலும் எந்த நம்பர் எடுத்தாலும் செக் பண்ணீங்கனாலும் நமக்கு இங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சேம் அதே மாதிரி பாருங்க டிவிஷன்ல பார்க்கலாம். 2 டிவிஷன் 5 டிவிஷன் 2 பார்த்தாலே தெரியும் நமக்கு கண்டிப்பா இங்க என்னது நாட் சாட்டிஸ்ஃபைட் தான். சோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு நாட் சாட்டிஸ்ஃபைட் தான். ஓகேவா? சோ அப்ப அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்ம 3 நம்பர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏபி அதாவது 2 நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன அரித்மெட்டிக் கூட்டணும் கழிக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது கடைசி 2 நம்பர் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடையில ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் கூட்டிக்கணும். ஓகேவா? சோ a + b + c is equal to a + b + c. புரியுதா? சோ இந்த நீங்க என்ன பண்ணலாம் இங்க அடிஷன் தான் அடிஷன் இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் இல்ல மல்டிப்ளிகேஷன் இல்ல டிவிஷன். சோ இதான் நமக்கு என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஃபோர்த் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் பாருங்க ஃபோர்த் என்னது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ். சோ பங்கீட்டு பண்பு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். சோ பங்கீட்டு பண்பு அப்படிங்கிற என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கலின் மீதான பங்கீட்டு பண்பு அது கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பு நமக்கு 2 இருக்கு. சோ இதை நீங்க தெளிவா பார்க்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சோ என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படிங்க தெளிவா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு.
சேம் இங்கே இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுத்தோம் 2,5,7 இங்க பாருங்க 7 போடுறதுக்கு 2 போட்டேன். சோ 2,5,7 எடுத்துக்கலாம். இங்க நம்ம 2 இன்ட்டு 5 பிளஸ் 7 எழுதுறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு. சோ இங்க எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு 5 சோ 2 இன்ட்டு 5 இங்க நமக்கு என்ன இருக்கு இடையில பிளஸ் இருக்கா சோ இந்த பிளஸ் சோ 2 இன்ட்டு 7 சோ 2 இன்ட்டு 5 பிளஸ் 2 இன்ட்டு 7 சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 5 பிளஸ் 7 நமக்கு என்னது 12 சோ 2 12 நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 24 திரும்பி இங்கேயும் செக் பண்ணிடலாம் 2 இன்ட்டு 5 10 இங்க 2 இன்ட்டு 7 நமக்கு என்னது 14 10 பிளஸ் 14 24 சோ 24 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா கிடைக்குது. அப்ப நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இயல்கள்ல பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைவு செய்கிறது. சோ நீங்க அதை மாத்தி எழுதி பார்க்கணும். இப்ப கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு எழுதி பார்க்கலாமா பாருங்க 2 பிளஸ் 5 இன்ட்டு 7 அப்ப என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் 2 பிளஸ் 5 இன்ட்டு 2 பிளஸ் 7 சோ இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா நமக்கு இங்க 35 பிளஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும் 37 கிடைக்கும். இங்க பாருங்க 2 பிளஸ் 5 எவ்வளோ 7 2 பிளஸ் 7 9 அப்ப 9 7 நமக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 63 அப்ப நமக்கு இது ஈக்குவலா பாத்தீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல். அப்ப நமக்கு இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சோ இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு பங்கிட்டு பண்ண இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சரிங்களா 12 24 இங்க 24 இது 24 இந்த ஒரே ஒரு கண்டிஷன் அதாவது பெருக்கல்ல வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பெருக்கல் வரணும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூட்டல் வரும். நல்லா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அடிஷன் ஓகேவா. சோ பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு சோ இது மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். மத்த எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீடு அதோ டைம் போட்டு பார்த்துடலாம் பாருங்க. என்ன பண்ண 2 இன்ட்டு 5 5 மைனஸ் 7 ஸோ 5 மைனஸ் 7 என்ன கிடைக்கும் மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 2 என்ன கிடைக்கும் மைனஸ் 4 இங்க கிடைக்குது. ஸோ செக் பண்ணிடலாமா பாருங்க 2 இன்ட்டு 5 மைனஸ் இங்க என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 7 அப்ப இங்க 10 இங்க மைனஸ் 14 அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 4 கிடைக்கும். அப்ப நமக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்ப பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீட்டு பண்பு நமக்கு என்ன பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. எங்கேயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் மேல மட்டும் தான் நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ மீதி எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பும் பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீட்டு பண்பு மட்டும் நமக்கு என்னன்னா நிறைவு செய்யும். ஸோ பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு அதே பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீட்டு பண்பு நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நிறைவு செய்யும். ஸோ இது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா அடைவு பண்பு அதுக்கப்புறம் பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு லாஸ்ட் ஒன் பங்கீட்டு பண்பு. ஸோ பண்புகள் இந்த 4 பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எண் தொகுப்புலையும் நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஒன்னு பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீடு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் பாத்தீங்கன்னா அது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் நமக்கு ஆகாது. செக் பண்ணி பாருங்க. இப்போ கொடுக்குற கண்டிஷன் வந்துச்சு நீங்க என்ன பண்ணலாம் செக் பண்ணலாம். அதே மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இது என்ன பண்பு இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன் பாருங்க டக்குன்னு டைப் பண்ணி போடுங்க. 2 பிளஸ் 9 9 பிளஸ் 2 ஸோ இது நமக்கு இது என்ன பண்பு ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க பாருங்க 2 பிளஸ் 9 9 பிளஸ் 2 ஸோ இது நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வாய்ஸ் அடிப்பா இருக்கா க்ளோசர் வெரி குட் க்ளோசரா இது
பரிமாற்று பண்பு. வெரி குட். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கூட்டும் போதும் நமக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதே செட்ல இருந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவோம், அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். சோ இங்க நம்ம என்ன சொன்னா ரெண்டு நம்பர் மாத்தி அதுக்கு பேர் என்னது, பரிமாற்று பண்பு. பரிமாறம் நம்ம பரிமாற்று பண்பு. சோ அப்ப காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன்னு நம்பர் எடுத்துக்கிறேன். சோ இது நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 2 into 5 into 8 is equal to 2 into 5 into 8. சோ இது நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? வெரி குட், அசோசியேட்டிவ். சோ நமக்கு இது சேர்ப்பு பண்பு. சோ இது நமக்கு என்ன பண்பு பாத்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இது கொடுத்துட்டு இது என்ன பண்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்பை நிறைவு செய்யுமா நிறைவு செய்யாதா. அதாவது என்னன்னா 4 கொடுத்துருவாங்க, அதான் ஆட் ஆன் அவுட் கேட்பாங்க. சோ ஆட் ஆன் அவுட் அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறோம்னா அது எது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுன்னு பார்க்கணும். சோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் எடுக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. சோ பண்புகள்னா இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், 4 பண்புகள். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்க மறந்துட்டோம் பாருங்க, கூட்டல் சமணி பெருக்கல் சமணி. சோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சோ கூட்டல் சமணி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சோ கூட்டல் சமணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். வெரி குட் மேம், 1 வெரி குட். என்னன்னா ஒரு நம்பர் எடுத்துட்டு நமக்கு இது சரி கூட்டல் சமணி 1 தப்பு பாருங்க. ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை எந்த நம்பரால கூட்டும் போது அதே நம்பர் நமக்கு கிடைக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லுவோம். சோ கூட்டல் சமணி நல்லா நம்ம கூட்டல் போது நமக்கு என்னன்னா எந்த நம்பர் எடுத்து ஜீரோவோட கூட்டும் போது மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அதே நம்பர் கிடைக்கும். சேம் அதே மாதிரி பெருக்கல் சமணி. சோ மல்டிபிள் ஐடென்டிட்டி சொல்லக்கூடிய பெருக்கல் சமணி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது நம்பர் எடுத்துட்டு நமக்கு மல்டிபிள் பண்ணும் போது அதே நம்பர் கிடைக்கணும். அப்ப எந்த நம்பர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும், ஒரு நம்பர் வந்து 1ஆல மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அதே நம்பர் கிடைக்கும். அப்ப நமக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0, சோ மல்டிபிள் ஐடென்டிட்டி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. சோ மல்டிபிள் ஐடென்டிட்டி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? சோ நீங்க கூட்டும் போது நமக்கு அதே நம்பர் கிடைச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே மாதிரி பெருக்கும் போது நமக்கு அதே கிடைச்சா அது வந்து மல்டிபிள் ஐடென்டிட்டி. சோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி நமக்கு 0, மல்டிபிள் ஐடென்டிட்டி நமக்கு 1. ஓகேவா? சோ வாங்க எக்ஸசைஸ் போயிடலாம். சோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இயல்களை மிகச்சியல் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். சோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய மிகச்சியல்னா 1. அதே நமக்கு ஹோல் நம்பர்ஸ் சோ எதுல ஸ்டார்ட் ஆகும் 0, 1, 2 ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். சோ இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. சோ இங்க நம்ம என்ன பண்ண பாத்தீங்கன்னா முழு எண்களின் பண்புகள் பார்த்துரும். சோ இயல் எண்களின் பண்புகள் நம்ம இவ்வளவு பார்த்தப்ப முழு எண்களின் பண்புகள். ஓகேவா? சோ இங்க நமக்கு அடைவு பண்பு கொடுக்கல. சோ அடைவு பண்பு என்ன, முழு எண்களை செக் பண்ணி பாருங்க. சோ முழு எண்களை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன பாத்தீங்கன்னா 0. சோ மத்தபடி எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்கும். சோ 0 + 1, 1 + 0. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 1 தான். சோ அப்ப நமக்கு இங்க பரிமாற்று பண்பு என்ன ஆகுது, நிறைவு செய்யுது, கூட்டல்ல நிறைவு செய்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அடைவு பண்பு கேட்டனா அடைவு பண்பு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இப்ப 0 + 0 என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். சோ 0ங்கிறது என்னன்னா ஒரு ஹோல் நம்பர் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஹோல் நம்பர் தான். சோ அப்ப நமக்கு இங்க என்ன ஆகுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? அதே அடுத்து மைனஸ்ல பார்க்க, கழித்தல்ல பார்க்கலாம். 0 - 1 -1 கிடைக்குது. அப்ப -1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழு எண் கிடையாது. சோ இது நமக்கு ஒரு இன்டிஜர். சோ அப்ப இது முழு எண் கிடையாது. அப்ப இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்ப அடைவு பண்பு என்ன பண்ணணும், எடுத்து செக் பண்ணி பாருங்க முழு எண்கள்ல. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அடைவு பண்பு கொடுக்கல, நான் டேட்டா பரிமாற்று பண்பே போயிடுறேன். சோ கூட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பரிமாற்று பண்பு, முழு எண்கள்ல கூட்டலின் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும், பெருக்கல்ல பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அதே வந்து பாத்தீங்கன்னா கழித்தல்லையும் வகுத்தல்லையும் பரிமாற்று பண்பு, சோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? சோ இந்த இன்ட் நீங்க இன்ட் பண்ணா இது தப்புன்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுன்னு போடுறேன். சோ நாட் சாட்டிஸ்ஃபைட் என்ன செய்யலாமா, சோ நாட் சாட்டிஸ்ஃபைட். மேம் புரியுதா? பரிமாற்று பண்பு செக் பண்ணி பாத்துருவீங்களா? ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி
பாருங்க இங்கே கொடுத்து பாருங்க, கழித்தல் மற்றும் வகுத்தலை பொறுத்து முழு எண்கள். சோ இந்த எண்கள் முக்கியம். முழு எண்கள் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது. மேல பாருங்க உங்களுக்கு 7 - 3 3 - 7 இஸ் நாட் ஈக்குவல். 12/6 னா 2, 6/12 னா 0.5. சோ இங்கே நம்ம கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அப்ப முழு எண்கள்ல கழித்தல் மற்றும் வகுத்தலை பொறுத்து பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது. நெக்ஸ்ட் ஒன் சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு முன்ன பார்த்த மாதிரி முழு எண்களையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டல்லையும் பெருக்கல்லையும் சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும். கழித்தல்லையும் வகுத்தல்லையும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. செக் பண்ணி பாத்துக்கிறீங்களா? சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் சாட்டிஸ்ஃபைட். சும்மா எடுத்து நம்ம செக் பண்ணி பாருங்க. சோ கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீடு. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ முன்னையே பார்த்தோம் பாருங்க, பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு நிறைவு செய்யும். பெருக்கலின் மீதான பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு நிறைவு செய்யும். பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீடு நமக்கு என்னது நிறைவு செய்யும். இதே மாத்தி போட்டாங்க அப்படின்னா பாருங்க, 37 இன்டு பிளஸ் வெளியே வந்து இன்டு உள்ள வந்து நமக்கு இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதே மைனஸ் வெளியே வந்து இன்டு உள்ள வந்து அதுவும் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு. சோ இது நீங்க செக் பண்ணிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, முன்னாடி வெளியே மல்டிபிள் கொடுக்குறாங்களா இல்ல அடிஷன் கொடுக்குறாங்க, சப்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க, நல்லா தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா? சோ பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு நிறைவு செய்யும். அதே பெருக்கலின் மீதான கழித்தலின் பங்கீடு நிறைவு செய்யும். சோ மாத்தி சொல்லிட்டணும். கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடா? சோ ஓகே, மாத்தி சொல்லிட்ட பாருங்க. இதை எப்படி படிக்கணும்? கூட்டலின் மீதான. சோ இங்க இது கூட்டல் உள்ள இருக்க. ஃபர்ஸ்ட் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சோ இங்க பெருக்கல் தான் என்ன பண்றோம், பங்கீடு பண்றோம். சோ ஷேர் பண்ணிக்கிறோம். சோ இப்ப பாருங்க, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. நம்ம சாரி மேம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஒரே நிமிஷம். பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யுங்கன்னா பெருக்கல் உள்ள வந்து நான் போட்ட நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா, நான் சொன்ன வேர்ட்ஸ் மிஸ்டேக் தப்பு பாருங்க. இதை மட்டும் மாத்திக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கூட்டல் என்ன பண்ணோம், பெருக்கலை கொண்டு போய் பங்கீடு பண்றோம். சோ என்னன்னா ஷேர் பண்றோம். அதாவது இந்த பிளஸோட என்ன பண்றோம் பாருங்க, இந்த மல்டிபிள் என்ன பண்ணோம், ஷேர் பண்றோம். அதாவது 2 × 5 பிளஸ் 2 × 7 அப்படின்னு ஷேர் பண்ணோம்னா நமக்கு பங்கீட்டு பண்பு நமக்கு நிறைவு செய்யும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சாரி மேம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு, அதே மாதிரி கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பாருங்க. சோ கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. நம்ம மாத்தியதை இன்ட்டு உள்ள போட்டா நம்ம என்ன சொல்லணும், பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு சொல்லி சொல்லுவோம். அப்ப அது மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. மேம் புரிஞ்சுதா? ஓகேவா? சோ பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பானது நிறைவு செய்யப்படாது. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். சோ இது ரொம்ப முக்கியம். இந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு, நல்லா வந்து பிராக்கெட் தான் நமக்கு முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் நோட் டைம் பார்த்தா பிராக்கெட் தான் முக்கியம். சோ பிராக்கெட் நமக்கு பிராக்கெட்ல என்ன இருக்கு, கூட்டல் இருக்கா? அப்ப கூட்டல் கூட வந்து என்ன பண்ணுது, பெருக்கல் பங்கீடு செய்யுது. சோ இந்த ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆகுது. சோ அதனால நம்ம என்ன சொல்றது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். சோ அப்ப கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு, இது வந்து பாத்தீங்கன்னா கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மாத்தி சொல்லிட்டேன். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பாருங்க, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சோ கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பானது நிறைவு செய்யும். கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பானது நிறைவு செய்யும். அதே வந்து பெருக்கலின் மீதான, சோ பெருக்கல் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க, இந்த பிராக்கெட்ல பெருக்கல் இருக்கு. பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடானது நிறைவு செய்யாது. சோ நீங்க போட்டு பாத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம நல்லா வச்சுக்கிறோம். உங்க கூட சேர்ந்து நான் வச்சுக்கிறேன். பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்கெட் குள்ள நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் வரும். வெளியே இருக்கிறதா நமக்கு என்னது, ஷேர் ஆகும், பங்கீடு ஆகும். சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கூட்டல் சமணி. சோ நமக்கு 0 பார்த்துட்டோம். பெருக்கல் சமணி நமக்கு என்னது 1. சோ இது நம்ம பார்த்துட்டோம். சோ நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட், எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்க பூஜ்ஜியமே கிடைக்கும். சோ எனிதிங் இன்டு 0, என்ன நம்ம எடுத்து நம்ம 0 மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். நம்பர் எப்படி படிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஆல்ரெடி பில்லியன் வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ பில்லியனுக்கு மேல என்ன பாருங்க, ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், குயின்டில்லியன். சோ இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பயிற்சி 1.5. ஓகே, சோ முக்கியமான எல்லாமே சொல்லிட்டோம். பாருங்க, எல்லா क्वेश्चन நீங்க தான் ஆன்சர் பண்ணனும். பாருங்க, மிகச்சிறிய ஈரெண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னது? 1 - 0 நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1. சரி, நம்ம பார்த்தோம் இதெல்லாம் 7 × 34 என்ன ப்ராப்பர்ட்டி? காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். என்னது? அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0. 0 கூட்டமா என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறாமல் கிடைக்கும். சோ நமக்கு 0. டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நம்பரையும் 0வால வகுக்க முடியாது. ஓகேவா? பாருங்க, 2/0. சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன்டு. சோ எனிதிங் பை 0 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரையறுக்கப்படவில்லை. சோ நாட் டிஃபைன்டு. சோ நல்லா வச்சுக்கோங்க, क्वेश्चन கேட்பாங்க. சோ எனிதிங் பை 0, 5/0 அந்த மாதிரி கேட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன்டு அப்படிங்கிற வேர்ட் நல்லா வச்சுக்கோங்க, வரையறுக்கப்படவில்லை. ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். மல்டிபிள் ஐடென்டிட்டி என்ன நமக்கு? 1. சோ 1ஆல பெருக்கும் நமக்கு அந்த நம்பர் வந்து மாறாது. முழுமை பெருக்கல் சமணி 0 அதெல்லாம் பாத்துக்கோங்க. அது சேர்ப்பு பண்புடையவை. முழு கூட்டமட்டு பெருக்கல் பரிமாற்று பண்புடையவை. பாருங்க, முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது. சரியா தவறா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சோ முழு எண்களில் கூட்டலின் மீதான, அப்ப கூட்டலின் மீதான கண்ணு என்ன பண்ணும்? கூட்டல் உள்ள வந்துரும். சோ பெருக்கலின் பங்கீடு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸா? சரண மேம் ஃபால்ஸ் சொல்றாங்க. ட்ரூ. நம்ம முன்னாடி பார்த்தோம். பாருங்க, சி நம்பர் எடுத்துக்கலாம். சோ 2 + 5 இங்க 3 எடுத்துக்கிறேன். பாருங்க, 3 × 2 + 3 × 5 இங்க 2 + 5 7. 3 × 7 21 கிடைக்குதா? பாருங்க, 2 3s are 6, 3 5s are 15. 15 × 15 + 6 21 தான் கிடைக்கும். அப்ப நமக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரூ. சோ இந்த பிராக்கெட்ல பாருங்க, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சோ பெருக்கலை என்ன பங்கீடு ஆகுது. அப்ப வெளியே நம்ம என்ன பெருக்கல் வெளியே போட்டுக்கணும். கூட்டல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட் குள்ள இருக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. அப்ப இது நமக்கு ட்ரூ. இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இதே வந்து பாத்தீங்கன்னா முழு எண்களில் பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்புடையது அப்படின்னு கொடுத்தா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். முழு எண்களில் பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்புடையது. ஃபால்ஸ். வெரி குட், வெரி குட் மேம், வெரி குட் மேம். முழு எண்களில் வகுத்தலின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்புடையது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். முழு எண்களில் வகுத்தலின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்புடையது. சரியா தவறா? அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான். ஓகேவா? சோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட் குள்ள போட்டுக்கணும். பெருக்கல் பங்கீடு, கூட்டல் பங்கீடு அப்படிங்கும் போது நமக்கு தனியா வெளியே வந்துடும். சோ அதான் என்ன பண்ண போறோம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ பண்புகள் சொல்லலாமா? சோ டக்குன்னு பாருங்க, நானே சொல்றேன் பாருங்க. சோ இது வந்து பரிமாற்று பண்பு. சோ காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ இது நமக்கு என்னது? அசோசியேட்டிவ். சோ சேர்ப்பு பண்புடையது. சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ். சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சோ இது நமக்கு மல்டிபிள் ஐடென்டிட்டி. இது நமக்கு என்ன பாருங்க, 50 × 14 இருக்கு. சோ 50 × 40 + 50 × 2 பிரிச்சுக்கோங்க. அதாவது என்ன பண்ணுது? 42 50 × 40 + 2 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இது என்ன ப்ராப்பர்ட்டி? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுவும் பாத்தீங்கன்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, பண்புகள் பயன்படுத்தி சொல்றதெல்லாம் நீங்களே போட்டுருங்க. சோ பண்புகள் பயன்படுத்தி நீங்க பாருங்க, இது பார்க்கும்போது 500 × 689 - 589 இருக்கு. சோ நம்ம பார்க்கும்போது நம்ம பெருசா தெரியுற மாதிரி இருக்கலாம். சோ பாருங்க, இப்ப என்ன பண்றோம் பாருங்க. 500 × இந்த 689 600 + 89 எழுதலாமா? அப்ப பாருங்க, 500 × 600 ப்ராப்பர்ட்டி இங்க என்ன பண்றோம்? நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 500 × 89 அதாவது செகண்ட் சம் போட்டுட்டு இருக்கேன். மைனஸ் 500 × 89. சோ இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பாருங்க, 5 × 6 அப்படின்னா 30. இங்க 2 0, இங்க 2 0, டோட்டலா 4 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 3 lakhs கிடைக்குது. புரியுதா? அப்ப இங்க இதோட ஆன்சர் தான் பாத்தீங்கன்னா 3 lakhs.
சோ இதுக்குதான் என்ன பண்ணும், பண்புகளை யூஸ் பண்ணும். நம்ம இருக்கிறது ரொம்ப ஈஸியா எப்படி மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இங்கதான் கத்துக்கணும். பண்புகள் தெரிஞ்சா கத்துக்க முடியும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இங்க 4 into 132 into 25 இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 4ஐயும் 132 மல்டிபிள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நம்பர் தனியா மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சோ டேட்டா எடுத்தோடனே 4 into 25 425 சார் நமக்கு எவ்வளவு? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். 425 நமக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 100. சோ 425 சார் 100 இன்ட்டு நமக்கு என்ன இருக்கு 132 இருக்கு. அப்ப பாருங்க 1 into 132னா அதே தான் வரும். 2 ஜீரோ என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டுப்போம். அப்ப நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 13,200. இதோட ஆன்சர் 13,200 ஆன்சர். புரியுதா? சோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணணும். பாருங்க இங்க பாருங்க 196 104 4 இங்க சரியா 200 ஆயிடும். 200 plus 100 நமக்கு என்னது 300 plus 34 அப்படிங்கும் போது 334. சோ இதான் இதோட ஆன்சர். சோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி எவ்வளவு நீங்க ஈஸியா கொண்டு வந்து நீங்க தான் அதை நீங்க வந்து என்னன்னா எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் இருக்கு. ஓகேவா? சரி, பண்புகள் தெளிவா புரிஞ்சுதா மேம்? பண்புகள் ஓகேவா? ப்ராப்பர்ட்டி நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. நம்ம எல்லா இதையுமே பயன்படுத்துவோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் சார். ஓகே. பின்னாடி பாருங்க, இந்த அப்ஜெக்டிவ் क्वेश्चंस மட்டும் பார்த்தறலாம். பாருங்க, எனிதிங் இன்டு 0 என்ன நமக்கு? எனிதிங் இன்டு 0 0. ஓகே மேம், ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன், கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க மேம். ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சுல? ஓகே, போயிட்டு தான் இருக்கு. ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சுல? ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க மேம். வில் பி ரெக்கார்டிங். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, 59 டிவைடட் பை 1 என்பது சோ 59 1 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 59 தான் கிடைக்கும். சோ பகுதியில 1 நமக்கு என்னன்னா வேல்யூ கிடைக்க தெரியும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரின் பெருக்குத்தொகை எப்போதும்? பாருங்க, ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் தொடரி. பாருங்க என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். பூஜ்ஜியமற்றனா 1 into 2 என்னது 2. அதே மாதிரி 2 into 3 என்னது 6. 3 into 4 என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். சோ அப்ப எல்லாமே கண்டிப்பா நமக்கு என்னது ஈஸியா ஈவன் நம்பர். சோ அது என்ன ஒரு இரட்டை எண். எந்த நீங்க நம்பர் எடுத்தோ அதோட கன்டினியூஸ் நம்பர் எடுத்து நீங்க மல்டிபிள் பண்ணும்போது அது நமக்கு என்னவா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பரா கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், முன்னே இல்லாத ஒரு முழு எண் என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு ஹோல் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். வெரி குட், 0 ஸ்டார்ட் ஆகும். சோ 0க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிசெசர் நமக்கு கிடையாது. சோ முன்னி நமக்கு கிடையாது. பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? சொல்லுங்க பாருங்க, எது பூஜ்ஜியம் அல்ல? வெரி 2 plus 0. சோ 2 plus 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூஜ்ஜியம் தான். ஓகேவா? 2 into 0 எனிதிங் into 0 0. 0 plus 0 0. 0 minus 0 0. 0 divided by 0 என்ன வரும்? 0 divided by 0 0. சூர்யா சார் 0 சொல்லிருக்காங்க. வேற 0. ஆர்டி மேம் 0. ரமணி மேம் 0. வெரி குட். உஸ்மா பாப்பா, அப்சா பாப்பா மேம் இன்ஃபினிட்டி. வெரி குட் மேம், இன்ஃபினிட்டி. சோ எனிதிங் பை 0 நாட் டிஃபைன் படிச்சோமா? சோ இங்க வந்து 0 by 0 போது நமக்கு இன்ஃபினிட்டிவ். சோ எனிதிங் பை 0னா நாட் டிஃபைன்ட். நல்லா ஞாபகம். சோ இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்னா நமக்கு 0 by 0 போது நமக்கு நாட் டிஃபைன்ட் தான். இல்ல இதுக்கு இன்னொரு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்ஸ் எல்லாம் படிக்கும்போது படிப்போம் இன்ஃபினிட்டிவ். சோ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டிவ். சோ அதனால பாருங்க அந்த ஆப்ஷனை செட் பண்ணல. சோ நமக்கு நாட் டிஃபைன்ட். எனிதிங் பை 0 நாட் டிஃபைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 by 0னா இன்ஃபினிட்டி சொல்லுவோம், ஆர் நாட் டிஃபைன்ட். ஆர் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 10 எது நமக்கு ஆன்சர் கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 10க்கு எது கரெக்ட்? சோ இங்க இது என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ இது நமக்கு கரெக்ட். இது நமக்கு அசோசியேட்டிவ், இது நமக்கு கரெக்ட் தான். இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு. இது நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் இதை நம்ம கூட்டி இதோட மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கரெக்டா வருவோம் பாத்தீங்கன்னா வரும். ஏன்னா நம்ம இங்க பண்ணும் போது சோ இங்க என்ன லா யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன லா யூஸ் பண்ணுவோம்? டக்குன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் சில இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு என்ன லா யூஸ் பண்ணுவீங்க? 4237 பிளஸ் 5498 இன்டூ 3439 எந்த லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க? சோ அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு இதா வரீங்க நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி பார்த்தோமே ஆன்சர் பண்ணுவோம். இன்னும் ஒருத்தருக்கு டைப் கமெண்ட்ல வரல, ஆன்சர் வரல. வெரி குட் மேம். போர்ட் மாஸ்லா ஆர் பிட் மாஸ்லா. சோ எதா இருந்தாலும் ஓகே தான். சோ பிட் மாஸ்லா யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? இதை சால்வ் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். சோ பிட் மாஸ்லா. சோ பிட் மாஸ்லா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஆனா இங்க பிராக்கெட் கொடுத்துருக்காங்க.
சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் சால்வ் பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா நமக்கு ஆன்சர் எப்படி வரும் பாத்தீங்கன்னா வேற வேற ஏதாவது வருமா? கண்டிப்பா ஆன்சர் நமக்கு வேற வேற தான் வரும். அப்ப இது நம்ம அப்ப இது நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சோ அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு என்ன ஆன்சர். அதே மாதிரி டி பாருங்க, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சோ இங்க நமக்கு என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபைட் ஆகும் கண்டிப்பா. நம்பர்ல ஒரே மாதிரி செக் பண்ணிங்க அதே மாதிரி. ஓகே மேம், ஓகேவா? புரிஞ்சுதா? சப்ஜெக்ட் டீம்ல எல்லா क्वेश्चंसமே பார்த்துட்டோம். ஓகேவா? கிளியரா? ஓகே மேம். சரி, டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். யாருக்கா டவுட் இருக்கா? சோ இதுல நம்ம என்ன பார்த்தா பண்புகள். சோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே என்ன பார்த்துக்கணும்னா எண்களை எப்படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு எண்களை எப்படி படிக்கணும், மிகச்சிறிய எண்கள்ல என்னென்ன. சோ ஃபர்ஸ்ட் இந்திய எண் முறையில் ஒன்று பார்த்தோம், பன்னாட்டு எண் முறையில் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி அந்த பெரிய எண்களின் கணக்கில் பயன்பாடுகள், அதே மாதிரி எண்களை முழுதாக்குதல். சோ எப்படி வந்து எண்களை முழுதாக்கணும். இப்போ லாஸ்டா வந்து பண்புகள். சோ முழு எண்களோட பண்புகள் பார்த்திருக்கோம். சோ எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் தான் மார்க் பண்ணி வைங்க, கிளாஸ் முடிக்கும் போது நீங்க கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் 6th செகண்ட் டைம் போயிடலாம் மேம். 6th செகண்ட் டைம்ல நம்பர்ஸ் டாபிக்ஸ் வந்துருங்க. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். கண்டிப்பா நமக்கு இந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6th செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் லெசன். சோ எல்லாரும் எடுத்துக்கோங்க, 6th செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன். சிக்ஸ்த் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். சோ எண்கள். சோ இதை நம்ம என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், ஆன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் தெரியும். சோ ஒரே டைம் என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ண பாருங்க. ஆன் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ எந்தெந்த நம்பர்ல முடிஞ்சா நமக்கு ஆன் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 3 5 7 9. சேம் அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ்ங்கிறது நமக்கு எதுல முடிஞ்சா ஈவன் நம்பர்ஸ். சோ இரட்டைப்படை எண்கள் 0 2 4 6 8. சோ இத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈவன் நம்பர்ஸ். சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஃபேக்டர்ஸ். சோ காரணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. காரணிகள். சோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பரை எந்தெந்த நம்பர் மீதி வந்து பாத்தீங்கன்னா 0 வர மாதிரி வகுக்குதோ அந்த நம்பர்லாம் அதோட காரணிகள், அதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணனா 8 நம்பர் எடுத்துக்கிறேன். சோ எப்பவுமே ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கும் போது 1 கண்டிப்பா அதோட ஃபேக்டரா இருக்கும். சோ 1 கண்டிப்பா அதோட காரணிகளா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அதே நம்பரோட காரணியா இருக்கும். நல்லா நான் வச்சு. ஓகேவா? சோ காரணிகள் எப்போ வந்து ஒரு நம்பர் எடுக்கும் போது 1ங்கிறது அதோட காரணியா இருக்கும், அதோட ஃபேக்டரா இருக்கும். சேம் அதே நம்பர் அதோட காரணியா இருக்கும். ஓகேவா? சோ 8 வேற என்னென்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வர மாதிரி டிவைட் பண்ணும். செக் பண்ணி பாருங்க. 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னது 8 வந்து பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்னது 2ங்கிறது 8ஓட ஒரு ஃபேக்டர். 3 வந்து பாத்தீங்கன்னா 8 நம்ம டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகுமா? 8/3 நமக்கு ரிமைண்டர் 0 வராது. அதே நெக்ஸ்ட் பாருங்க 4 டிவைட் பை 8 8 டிவைட் 4 நமக்கு 2 கிடைக்கும், ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கும். அப்ப 4 ஒரு ஃபேக்டர். அது 5 6 7 எதுவுமே வராது. லாஸ்ட் ஒன் வந்து 8. அப்ப காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடியது. மீதியின்றி வகுக்கக்கூடிய அதனுடைய காரணி ஆகும். இது இல்லாம அதனுடைய காரணி ஃபேக்டர். அப்ப என்ன பண்ணுவோம், நம்பர் எடுத்துக்கோ அப்படின்னா அந்த நம்பரை எந்தெந்த நம்பர் ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் ஆகுதோ அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் சொல்லிடுவோம். ஃபேக்டர் என்ன புரியுதா மேம்? சோ இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ 30க்கு என்ன நம்பர் ஃபேக்டர்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம 1, அதே மாதிரி அதே நம்பர் வந்து அதோட ஃபேக்டரா இருக்கும். ஓகேவா? சோ 30 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும், தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும், ஃபோர்த் டேபிள்ல ஆகாது. அதே ஃபிஃப்த் டேபிள்ல கேன்சல் ஆகும், சிக்ஸ்த் டேபிள்ல கேன்சல் ஆகும். சோ பாருங்க இப்போ நமக்கு 5 × 6 6 × 5 30 இருந்துச்சா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், டேரக்டா 3 போயிடலாம். பாருங்க 3 ஆல என்ன மல்டிபிள் நமக்கு 30 கிடைக்கும்? 10.
அதே மாதிரி 2 பாருங்க, 2ஆல எந்த நம்பர் மல்டிபிள் நமக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். 15. அப்போ 1 into 30 அவ்வளவுதான். சோ அப்ப இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். சோ இப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம், எழுதிடலாம். சோ அப்ப இதான் நமக்கு என்னது, இதோட ஃபேக்டர்ஸ், காரணிகள். சோ அப்ப என்னன்னா ஒரு நம்பருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப ஃபேக்டர்ஸ் என்ன புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க மடங்குகள். சோ மல்டிபிள்ஸ். சோ மல்டிபிள்ஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சொல்லுங்க, இப்ப 8ஓட மல்டிபிள்ஸ் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? 8 நம்ம எடுத்துக்கோம். அதாவது நம்பர் மல்டிபிள் 180 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 32, 40, 48, 56 எட்ஸெட்ரா 9 போய்கிட்டே இருக்கும். சோ இதான் வந்து 8 மடங்குகள். அதாவது அதே நம்பர் என்ன பண்றோம், மல்டிபிள் பண்ணிட்டே வரும். சோ இதை பார்த்தீங்கன்னா 8 மடங்குகள் வந்து நம்ம 8ஆம் வாய்ப்பட்ட வரக்கூடிய எல்லா நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மடங்குகள். அதே 9 மடங்குகள் அப்படின்னா 9ஆம் வாய்ப்பட்டல 9th டேபிள் என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 நம்பர் என்ன மல்டிபிள்ஸ். ஓகேவா? சோ இதே மாதிரி 12 நம்பர்ஸ் மல்டிபிள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120 எட்ஸெட்ரா ஆயிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இதோட மல்டிபிள்ஸ். சோ இப்ப ஃபேக்டர்ஸ்னா மல்டிபிள்ஸ் தான் என்னன்னு புரியுதா? சோ இதை வச்சுதான் பின்னாடி பார்க்க போறோம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்க போறோம். ஃபேக்டர்ஸ் தான் தெளிவா புரியுதா? ஒரு நம்பரை எடுத்துக்கிற நம்பர் எந்தெந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதோ அது அதோட ஃபேக்டர்ஸ் சொல்றோம். அதே மல்டிபிள்ஸ்னா சேம் அதே மாதிரி கூட்டிட்டே வரும். இப்போ 8னா 8 + 8, 8 + 8 8ன்னு சொல்லி என்ன பண்ணா கூட்டிட்டே வரும். அப்ப நமக்கு என்ன மல்டிபிள்ஸ் டேபிள்ஸ் அப்படி தெரிஞ்சா போதும். மடங்குகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சோ இதான் ஆல்ரெடி பார்த்து, இதெல்லாம் ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். சோ ரிவைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் அண்ட் பிரைம் நம்பர். சோ பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர். சோ பகு எண்கள் மற்றும் பகா எண்கள். சோ பகு எண்கள் நமக்கு என்ன? காம்போசிட் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷ் டைம் சொல்றேன். சோ தெரியலனா கூட நீங்க என்ன கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் காம்போசிட் நம்பர். சோ காம்போசிட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பகா எண்கள் ஃபர்ஸ்ட் எழுதிறேன், ரெண்டுமே ஒட்டுக்கா சொல்லிடுறேன். பகா எண்கள் ஃபர்ஸ்ட் பகா எண்கள் பார்த்துடலாம். சோ பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு காரணம் என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அதே நம்பர். இப்ப 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 1 அல்லது அதே நம்பர் அதோடைய காரணியா இருந்துச்சு, வேற எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே இடையில இருக்கக்கூடாது. ஓகேவா? வேற எந்த நம்பராலுமே அந்த நம்பர் டிவைட் ஆகக்கூடாது. அப்படி டிவைட் ஆகலைன்னா அந்த நம்பர் என்ன சொல்லுவோம்? பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பர் அதாவது ஒரு எண்ணுக்கு ஒன்னு ஒரு ஃபேக்டரா இருக்கணும், இல்ல சேம் அதே நம்பர் சேம் இட் செல்ஃப் அதே நம்பர் என்ன பண்ணணும்னா அதோடைய காரணியா இருக்கணும். வேற எந்த நம்பருமே அதோடைய காரணிகளா ஃபேக்டர்ஸா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைம் நம்பர். சோ ஆல்ரெடி உங்களுக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் நான் பிரைம் நம்பர்ஸை மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் வரும்? 25 நம்பர்ஸா? சோ 25 நம்பர்ஸ் உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். கொஸ்டின் கேட்பேன் நிறைய, நீங்க சொல்லணும். ஓகேவா? சோ 1 to 100 வரைக்கும் 25 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவே கொஸ்டின் கேட்பாங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் உள்ளன? 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் உள்ளன? சோ இதுவே நமக்கு என்னன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சோ பகா எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் ஒன்னா இருக்கணும், இல்ல சேம் அதே நம்பரா இருக்கணும். ஓகேவா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். சோ காம்போசிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்னா 1 அல்லது அதே நம்பர் பார்த்தோமா? சோ இங்க காம்போசிட் நம்பர்ல நமக்கு ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2. சோ 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கணும். ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட காரணிகள். இப்ப 4 எடுத்துக்கிறேன், 4 காரணிகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 4க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? நமக்கு தெரியும் 1 4. கண்டிப்பா என்னன்னா அந்த ஒரு நம்பருக்கு 1 அது 1 அதே நம்பர் நமக்கு ஃபேக்டரா இருக்கும். இடையில பார்த்தா 2ஆம் டேபிள்ல கேன்சல் ஆகும். சோ அப்ப அது மொத்தமா 3 காரணிகள் இருக்கு. அப்ப 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கு. சோ 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும் எண் பகா எண் சொல்லுவோம். அது இல்லாம நம்ம வேற நம்பர் வகுப்பட்டுச்சுன்னா அது நம்ம பகு எண் சொல்லுவோம். சோ இது காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர். தெளிவா புரிஞ்சுதா மேம்? இப்போ பகு எண்கள் பகா எண்கள் தெளிவா. ஃபர்ஸ்ட் காரணிகள் என்ன பார்த்தோம், மடங்குகள் என்ன பார்த்தோம், இப்போ பகு எண்கள் பகா எண்கள் பார்த்துட்டோம். இப்போ பகா எண்களை 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டா
மனப்பாடம் பண்ணிருக்கணும். ஸோ டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணிருக்கணும். கண்டிப்பா கேட்பேன். ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் சும்மா இந்த இதுக்கெல்லாம் பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இது பண்ணிருக்காங்க சொல்லி சும்மா செக் பண்ணி பாருங்க. சில கவனிச்சு நிறைவு செய்த என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? இதுல கூட முக்கியமான பாயிண்ட் நிறைய இருக்கலாம். நோட்ஸ் தான் என்ன கொடுத்தா அதையும் நீங்க படிச்சுக்கணும். நோட்ஸ் கண்டிப்பா படிக்கணும். குறிப்பு அதெல்லாம் டவுட் இருந்தா கூட நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோட் பண்ணி என்ன கேட்கலாம். பாருங்க, ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி ஆகும். சோ ரிமைண்டர் நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 0ன்னு வரணும். ஓகேவா? சோ அப்படி வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னா அந்த நம்பரா ஒரு காரணின்னு சொல்லிடுவோம். ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். 1 மற்றும் அதே எண் காரணியா இருந்துச்சுன்னா அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னா நம்ம எதாவது சொல்லிடுவோம், பகா எண் சொல்லிடுவோம். ஓகேவா? ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாக, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்ப நம்ம பார்த்தோம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோமா? சோ ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 30ஓட காரணம் என்ன இருக்கு? ஒண்ணு 30 இருக்கு, இல்ல 30ஓட என்ன குறைவா இருக்கு. 40 50க்கு இது வருமா? அப்படி நமக்கு வர வாய்ப்பே கிடையாது. அப்ப காரணி வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணை விட அந்த எண்ணிற்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். இதே வந்து சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க, மடங்குக்கு பாருங்க. மடங்குல என்ன இருக்கு? மடங்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணிற்கு சமமாகவோ அல்லது அதை விட பெரியதாகவோ இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். அதிகமாக, வெரி குட். சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். மடங்குகள் பாருங்க, மடங்குகள் வந்து ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு எண்ணின் மடங்கள் முடிவற்றவை. இது நாம பார்த்துட்டோம். இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். பகா மற்றும் பகு எண்கள். பகா எண்கள்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படை எண். அதுக்கு வந்து காரணிகள் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும், இல்ல அதே நம்பர், சேம் அதே நம்பர் இருக்கணும். அது நமக்கு என்ன சொல்லுவோம்? பிரைம் நம்பர். காம்போசிட் நம்பர் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுங்க சொல்லி பாத்துக்கோங்க. 1ஐ விட அதிகமான ஒரு இயல் என்னது? 1 என்னது? 1ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, 1ஆனது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதை வந்து நம்ம பிரைம் நம்பரும் சொல்ல முடியாது, காம்போசிட் நம்பரும் சொல்ல முடியாது. நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் 1 என்பது என்ன எண்? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. ஓகேவா? இந்த நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். 1ஐ விட அதிகமான ஒரு இயலானது. 1ங்கிறது நமக்கு நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் தெரியும். அதுக்கப்புறம் 2 3 நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அப்ப ஒரு இயலானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணிகளாக பெற்றிருப்பேன். அந்த எண் என்ன சொல்லுவோம்? பகா எண். 1 இருக்கணும், இல்ல அதே எண்ணுடைய ஃபேக்டரா இருக்கணும். அப்படி இருந்துச்சு என்ன சொல்லுவோம்? பகா எண். ஒரு இயலானது 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பேன். 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பேன். அந்த எண் என்ன சொல்லுவோம்? பகு எண். அது என்ன நமக்கு? பகு எண். நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி ஈவன் பிரைம் நம்பர். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். 1ங்கிறது நம்ம என்ன நம்ம தெரிஞ்சிருச்சு? 1ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஓகேவா? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதே வந்து நமக்கு பிரைம் நம்பர் இரட்டைப்படை பகா எண் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாமே 4 6 எல்லாமே நான் 2 டேபிள்ல கேன்சல் ஆயிடும். இரட்டைப்படை பகா எண் பாத்தீங்கன்னா 2. இது நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம காரணிகள் பார்த்தோம்ல. பர்ஃபெக்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் நம்பர் அல்லது கிளாசிக்கல் நம்பர். இது இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட் நம்பர். பர்ஃபெக்ட் நம்பர் என்ன பாத்தீங்கன்னா நிறைவு எண் படிச்சோமா? செவ்வி எண் அல்லது நிறைவு எண். பர்ஃபெக்ட் நம்பர் அது கிளாசிக்கல் நம்பர். பர்ஃபெக்ட் நம்பர்னு எழுதிடுறேன். இங்க நமக்கு என்ன பாத்தீங்கன்னா காரணிகள் நம்ம பார்த்தோமா? ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோமா? அந்த ஃபேக்டர்ஸ்ல அந்த நம்பர் எந்த நம்பர் எடுக்கிறோம் அந்த நம்பர் விட்டுருங்க. இப்ப பாருங்க 6க்கு எடுக்கிறேன். 6க்கு நமக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 6க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்கு? 1 தெரியும், 6 தெரியும். இடையில 2வது டேபிள் 3வது டேபிள். இப்ப நம்ம என்ன 6 தெரியுமா? அப்ப 6 6 விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 3 நம்பரை கூட்டும் போது
நமக்கு 6 கிடைச்சதுன்னா அந்த நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். இது ஒரு நிறைவு எண். இட்ஸ் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபேக்டர் அந்த நம்பரை ஃபேக்டர் என்ன பண்ணும் விட்டுட்டு மீதிக்கு நம்ம கூட்டும் போது சேம் நமக்கு அதே நம்பர் கிடைச்சதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். ஓகேவா? சோ செக் பண்ணி பாருங்க. நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் 40 அப்படிங்கிறது நிறைவு எண்ணா இல்லையா? இல்லைன்னா கீழ்கண்டவற்றுள் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் எது நிறைவு எண், கீழ்கண்டவற்றுள் எது நிறைவு எண் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்றது தெரியணும். அப்ப நிறைவு எண்ணா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப நீங்க நிறைவு எண் படிச்சா மட்டும் தான் நமக்கு என்னன்னா நிறைவு எண்ணா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சோ ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? வேற என்ன நம்பருக்கு பார்க்கலாம் பாருங்க. 28 54 496. சோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. சோ என்ன பண்ணேன் 54 செக் பண்ணி பார்க்கலாமா? 54 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க 54 என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கிறேன், 54 எழுதிக்கிறேன். ரெண்டாவது டேபிள் வருமா? கண்டிப்பா வரும். மூணாவது டேபிள் பாருங்க 5 + 4 9. அப்ப கண்டிப்பா தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். ஃபோர்த் டேபிள் கேன்சல் ஆகுமா? ஆகாது நமக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் டேபிள் ஆகுமா? செவன்த் டேபிள் 2ம் 3யும் கேன்சல் பண்ணுங்க. 2லயும் 3லயும் நமக்கு கேன்சல் ஆகுது. அப்ப கண்டிப்பா 6ன்னு வந்துரும். 2 3 நீங்க எங்க போட்டாலுமே 6 வந்துரும். பாருங்க இங்க 2 3 போட்டிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வந்துரும்? 6 வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 9 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஏன்னா 6 × 9. அப்ப அவ்வளவுதான். இங்க 6 9 வச்சு 9 54. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்துருங்க 54 நெக்ஸ்ட் 3 × 18 18 54. அப்புறம் 2 × 27. அதுக்கப்புறம் என்ன 1 × 54 வந்துருச்சு. அவ்வளவுதான். இதான் ஃபேக்டர்ஸ். சோ ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் அதாவது இங்க மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரிமைன் நம்பர்ல ஈஸியான வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மல்டிபிளா தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதெல்லாம் கூட்டி பாருங்க. 54 மட்டும் விட்டுட்டு ரிமைன்ல கூட்டி பார்க்கணும். 1 + 2 3 3 + 3 6 12 21 21 + 18 னா 39 39 + 27 னா 16 ரிமைனிங் 1 66. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் நம்பரா? 54 இட்ஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் நம்பர். 54 பெர்ஃபெக்ட் நம்பர் நமக்கு கிடையாது. ஓகேவா? கரெக்ட் தான் மேம். கரெக்ட் தான் சொல்றேன். இது நமக்கு ஒரு நிறைவு எண் அல்ல. இது நமக்கு ஒரு நிறைவு எண் அல்ல. அப்ப நமக்கு என்ன நிறைவு எண் அப்படின்னா ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறோம். எந்த நம்பருக்கு ஃபேக்டர்னா அந்த நம்பரை விட்டு ரிமைனிங்கா கூட்டும் போது நமக்கு அதே நம்பர் கிடைச்சுன்னா இட்ஸ் ஏ பர்ஃபெக்ட் நம்பர் அல்லது 40 நாட் பர்ஃபெக்ட். சோ இது நமக்கு பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட். சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம் பாருங்க. சோ பர்ஃபெக்ட் இப்ப பிரைம் நம்பரா தெரியும், காம்போசிட் நம்பரா தெரியும், அதே மாதிரி பர்ஃபெக்ட் நம்பரா தெரியும். நெக்ஸ்ட் இதான் இந்த பாருங்க எரடோஸ்தனிஸ் செல்ரை. சும்மா பாருங்க என்ன நம்பர் பிரைம் நம்பர் சொல்லிப்பாங்க. உங்களுக்கு இது பாத்துக்கோங்க. நல்லா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. மேலும் 100 வரையிலான எண் தொகுதியில் மொத்தம் 25 பகா எண்கள் உள்ளன. ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின். பேப்பர் 1ல கேட்ட கொஸ்டின் எத்தனை வந்து பகா எண் 1 முதல் 100 வரை எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நீங்க போடும்போது நமக்கு ஏதோ நம்பர் கூட மிஸ் ஆயிடலாம். ஸோ டிஃபால்ட்டா தெரியும் 25 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ முறை மேம் ஹாட்ஸ்பாட் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் வைஃபைல ஒரு நிமிஷம். சொல்லுங்க தேவசூர்யா 15 மேம் 15 நம்பர்ஸ் இருக்கா? சரியா போச்சா? சோ 15 நம்பர்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா வச்சு இது ரொம்ப முக்கியம். 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு 15. அதே 1ல இருந்து 100 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 25. 1 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 25. நம்ம வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஒரே நிமிஷம் நான் இது மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். போன்ல வந்து டேட்டா முடிஞ்சது. ஒரே நிமிஷம்.
மேம் வாய்ஸ் ஆடியோ இருக்கா மேம்? ஓகே 50 நம்பர்ஸ். ஓகே மணிமேகலை ஃபுல்லாவே நம்ம டைப் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ 25 நமக்கு பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அதே 1 வந்து 15 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஸோ என்ன பகாயன் கொடுத்தா எழுதாரு சும்மா தான் செக் பண்ணி பாருங்க என்னென்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. சரி 1 2 இதெல்லாம் பாத்துக்கோங்க. இரட்டை பகா எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்வின் பிரைம் நம்பர்ஸ். ஸோ ட்வின் பிரைம் நம்பர்ஸ். ஸோ ட்வின் பிரைம் நம்பர்ஸ் என்னன்னா நமக்கு அது 2 நம்பர் பிரைம் நம்பரோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா 2ஆ இருக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 2ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இரட்டை பகா எண்கள். ஸோ ட்வின் பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன செட் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ 5,7 நமக்கு என்னது ஒரு ட்வின் பிரைம் நம்பர். ஸோ பாருங்க மேல இதுலயே பார்க்கலாம். ஏன்னா அது 2 கையில டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அதே வேற என்ன இருக்கு பாருங்க 11,13. அப்ப 5,7 11,13 வேற 17,19. சோ இது நமக்கு ஒரு ட்வின் பிரைம் நம்பர் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு எது ஆட் ஆன் அவுட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க இப்ப 23 29 ட்வின் பிரைம் நம்பரா கிடையாது. ஏன்னா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 கிடையாது. வெரி குட். 41,43 3,5 மேம் பாருங்க சொல்லுங்க 3,5. வெரி குட் மேம். அதுக்காக 41,43 வேற என்ன பாருங்க 47 59 67 79 71,73. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ். சோ டிஃபரன்ஸ் நமக்கு என்ன 2 இருக்கும். அப்படி 2 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்கள். சோ அது ரொம்ப முக்கியம். 5 முடியும் ஒரே பகா எண் 5 மட்டும்தான். இதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப நம்ம என்ன சொன்னோம் ட்வின் பிரைம் சொன்னோமா. சோ அதே மாதிரி பாருங்க பகா மூன்றன் தொகுதி. சோ ஒரு பகா மூன்றன் பிரைம் ட்ரிப்ளெட். சோ பிரைம் ட்ரிப்ளெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 நம்பர். சோ டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி 3, அதாவது 3 தொடர்ச்சியா பகாங்க இடையே உள்ள வேறுபாடு 2. பாருங்க அந்த மாதிரி இருக்கு. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. என்னன்னா 3,5,7. சோ 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம், 7 ஒரு பிரைம் நம்பர். எல்லா நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 2. சோ நமக்கு டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு 2. சோ பிரைம் ட்ரிப்ளெட் அப்படிங்கக்கூடிய அந்த பகா மூணு தொகுதி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 2 3,5,7. சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே எண்களின் வகுப்படும் தன்மைக்கான விதிகள். சோ உங்களுக்கு தெரியல மேம் ஆல்ரெடி பாத்துட்டு தானே. ஒரு டைம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிடலாம். செகண்ட் டேபிள்ல கேன்சல் நமக்கு என்ன கான்செப்ட் ஈவன் நம்பர்ஸ் கண்டிப்பா நமக்கு என்ன செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். 2 4 6 8 0. சோ இந்த மாதிரி முடிக்கிற எல்லா நம்பருமே எனக்கு என்ன பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். என்ன பண்ணும் சம் ஆஃப் டிஜிட்ஸ். இலக்கங்களின் கூடுதலானது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே என்ன ஆகும் தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். ஓகேவா புரியுதா? அதாவது இலக்கங்களின் கூடுதலானது 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே என்ன தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். மேம் இந்த கண்டிஷன் ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாத்துட்டோம். எக்ஸாம்பிள் சொல்ல கண்டிஷன் மட்டும் ஃபாஸ்டா சொல்லிட்டு போறேன். ஓகே என்னென்ன கண்டிஷன் மட்டும். ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் ஆகும்னா அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் ஆகணும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே என்னன்னா ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் ஆகும். ஆர் லாஸ்ட் 2 டிஜிட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 0வா இருக்கணும். எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 2 0. சோ லாஸ்ட் 2 டிஜிட் 2 0ல முடிஞ்சிச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் ஆகும். புரியுது? 2 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், 4 பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா உடனே கேளுங்க. நெக்ஸ்ட் 5th டேபிள்ல கேன்சல் ஆகும்னா லாஸ்ட் டிஜிட் 0 ஆர் 5 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 5th டேபிள்ல கேன்சல் ஆகும். அதே மாதிரி 6th டேபிள்ல கேன்சல் ஆகும். என்ன ரூல்? செகண்ட் டேபிள்லயும் டேபிள் எழுதிட்டா சோ செகண்ட் டேபிள்லயும் 6th டேபிள்லயும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா
அந்த ஹோல் நம்பருமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு 6th டேபிள்ல கேன்சல் ஆகும். சரி, தேர்ட் டேபிள் செகண்ட் டேபிள்லயும் தேர்ட் டேபிள்லயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா 6th டேபிள்ல நமக்கு என்ன பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகும். புரியுதா? அப்ப 2னா ஈவன் நம்பர், 3 சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவைடட் பை 3. சோ அது என்ன சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல கேன்சல் ஆகும். அந்த ஹோல் நம்பருமே 3 ஆல கேன்சல் ஆகும். 4th டேபிள்ல கேன்சல் ஆகும்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல கேன்சல் ஆகணும். அப்படி கேன்சல் ஆனா ஹோல் நம்பருமே என்னன்னா 4 ஆல கேன்சல் ஆகும். அல்லதுனா லாஸ்ட் 2 டிஜிட் என்னன்னா 0ல முடிஞ்சிருக்கணும். 5th டேபிள்ல கேன்சல் ஆனா லாஸ்ட் டிஜிட் 0வா or 5 வந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே நமக்கு என்ன 5th டேபிள்ல கேன்சல் ஆகும். அதே மாதிரி 6th டேபிள்ல கேன்சல் ஆகும்னா அந்த நம்பர் 2வது டேபிள்ல கேன்சல் ஆகணும். அண்ட் ஆறு கிடையாது, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மற்றும் 3வது டேபிள்ல கேன்சல் ஆகணும். அண்ட் 3rd டேபிள் கேன்சல் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா 6th டேபிள்ல கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ நமக்கு 7th டேபிளுக்கு மட்டும் நம்ம ரூல் கிடையாது. சோ அதை என்ன பண்ணணும், யோசிச்சு தான் போட்டாகணும். நெக்ஸ்ட் 8th டேபிளுக்கு நம்ம ரூல் இருக்கு. சோ 8th டேபிள் வந்து 4th டேபிள் பார்த்தோமா, 4th டேபிள் என்ன பார்த்தோம், லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தோம். இங்க என்ன பண்ணா 8th டேபிளுக்கு லாஸ்ட் 3 டிஜிட். சோ லாஸ்ட் 3 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 8 ஆல கேன்சல் ஆச்சுன்னா சோ டிவைடட் பை 8 ஆல கேன்சல் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 8 ஆல கேன்சல் ஆகும். அல்லது லாஸ்ட் 3 டிஜிட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0ல 3 0ல முடியணும். சோ லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 3 0ல முடியணும். நெக்ஸ்ட் 9th டேபிள் சம் ஆஃப் டிஜிட்ஸ். நம்ம 3rd டேபிள் பார்த்தோமா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் கூட்டும் போது அந்த கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 3rd டேபிள் கேன்சல் ஆச்சுன்னா ஹோல் நம்பர் 3rd டேபிள் கேன்சல் பார்த்தோம். சரி, அதே மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9th டேபிள்ல டிவைட் ஆச்சுன்னா சோ டிவைடட் பை 9th டேபிள் கேன்சல் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9th டேபிள்ல கேன்சல் ஆகும். அந்த ஹோல் நம்பருமே 9th டேபிள்ல கேன்சல் ஆகும். ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 9 அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் 10th டேபிள் தெரியும். லாஸ்ட்ல 0 முடிஞ்சா நம்ம என்னது 10th டேபிள்ல கேன்சல் ஆகும் தெரியும். நெக்ஸ்ட் 11th டேபிள். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அதுல ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ், சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ். ஓகேவா? சோ டிஃபரன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ், அது ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல். சரியா? ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் எப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் இஸ் 0 or 11. சோ 0வா இருக்கணும் அல்லது 11ஆ இருக்கணும். அதாவது என்னன்னா நீங்க ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் 0 அல்லது 11ஆ இருந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 11th டேபிள்ல கேன்சல் ஆகும். 11th டேபிள்ல கேன்சல் ஆகும். சோ இந்த 11th டேபிளுக்கு மட்டும் ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க. சும்மா எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? சோ 121 121 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப 1,21,121ங்கிறது 11th டேபிள்ல கேன்சல் ஆகுமா அதான் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணும், ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல். சோ ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் என்ன பாருங்க, 1 1 + 2 1 + 1 + 2 4. அதே மாதிரி 2 + 1 + 1 2 + 1 + 1. சோ ரெண்டையும் கூட்டம் என்ன பண்ணும், கழிக்கணும். ஏன்னா சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் டிஃபரன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா அல்லது 11ஆ இருக்கணும். சோ அந்த டிஃபரன்ஸ் என்ன 0 அல்லது 11ஆ இருந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் 11 டேபிள் கேன்சல் ஆகும் பார்த்துட்டோம். பாருங்க இப்ப 1 + 1 + 2ங்கிறது 4 4 - 4 நமக்கு என்ன 0. அப்ப இந்த ஹோல் நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 11th டேபிள்ல கேன்சல் ஆகும். 0 or 11 அல்லது 11ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. 0 or மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 எழுதிக்கோங்க. 0 or மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 11 மடங்குல இருக்கணும். கிடைக்கக்கூடிய நம்பர் கூட்டும் போது கிடைக்கக்கூடிய நம்பர் 11 மல்டிபிள் இதா இருக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம 2025 நடந்த குரூப் 4 கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸ்ல கொஸ்டின் கேட்டாங்க. இந்த டிவிசிபிள் ரூல்ஸ் பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 3 2 1 3 2 1 4 6 5 6 7 8 9 சும்மா ஒரு பெரிய நம்பர் கொடுத்து கொஸ்டின் சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு 13 14 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் வந்து 3rd டேபிள்லயும் 11th டேபிள்லயும் கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. கண்டிப்பா சொல்றேன், யார் யார் ஸ்கூல் புக்ல எடுத்து இந்த டிவிசிபிள் ரூல்ஸ் படிச்சிருந்தாங்களோ அவங்களால மட்டும் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும். நீங்க வேணா எடுத்து கொஸ்டின் பாருங்க.
குரூப் 4ல 2025ல கேட்ட கொஸ்டின். சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடில கூட நம்ம கேட்கலாம், பிஓல கேட்கலாம். சோ அப்ப நமக்கு டிவிசிபிள் ரூல்ஸ் ரொம்ப சாதாரணமா நினைச்ச கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா 14 டிஜிட் கொடுக்கும்போது நீங்க தேர்ட் டேபிள்லயோ 11th டேபிள்லயோ கேன்சல் பண்ண முடியுமா? அவ்வளவு கேன்சல் பண்ணா என்னன்னா டிவைட் பண்ணி பாத்துருக்கோம், நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாது. அந்த ஒரு கொஸ்டினுக்கே நம்ம காமனா டைம் எடுத்துக்கணும். ஓகே, 1 மார்க் வாங்குறதுக்கு. இந்த டிவிசிபிள் ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அழகா போட்டு போயிருக்கலாம். கண்டிப்பா என்ன வித்தின் மினிட்ல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் ஃபைன் பண்ணிருக்கலாம். ஓகேவா? இப்ப டிவிசிபிள் ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். சோ நல்லா பாத்துக்கோங்க. நான் எல்லாமே ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி சொல்லிட்டேன். உங்களுக்கு இது டவுட் இல்ல? இது கிளியரா? டிவிசிபிள் ரூல்ஸ் கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, பகா காரணிப்படுத்துதல். சும்மா அடிச்சு ரப் பண்ணிடுறேன். சோ பகா காரணிப்படுத்துதல் 2 மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு எல் டிவிஷன் மெத்தட், இன்னொன்னு ட்ரீ மெத்தட். ஒன்னு ஸ்கூல் புக் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீ மெத்தட் நமக்கு வேணாம். சரியா? நம்ம என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே எல் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மெத்தட் மட்டும் நம்ம இப்ப பார்த்தலாம். ஓகேவா? சோ பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பகா எண்களால, சோ பகா எண்களை எவ்வளவு டிவைட் பண்ண முடியும், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். சோ அப்படி நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், 16 நம்பர் எடுத்துக்கிறேன். சோ இப்ப 60 பிரைம் ஃபேக்டர் பண்றேன். சோ இது எல் டிவிஷன் மெத்தட். சோ இந்த மாதிரி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன நம்பர் சின்னதே ஸ்டார்ட் பண்ணுங்க. 2, 3 அப்படின்னு என்ன பண்ணும், பிரைம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டார்ட் பண்ணுங்க. 60 ரெண்டாவது டேபிள்ல கேன்சல் ஆகுமா ஆகாதா? லாஸ்ட்ல 0 முடியுது. அப்ப கண்டிப்பா செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். பண்ணீங்கன்னா கிடைக்கும் 30. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும் 15. சோ 15 நமக்கு என்ன டேபிள்ல செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகுமா? நமக்கு கண்டிப்பா ஆகாது. 15 வந்து தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். 1 + 5 = 6. 6 நம்ம தேர்ட் டேபிள்ல அடிக்க முடியும். அப்ப தேர்ட் டேபிள்ல பண்றேன் 5. சோ 5 ஒரு பிரைம் நம்பர் தான். அப்ப இது நமக்கு 1. சோ இதான் நமக்கு என்ன பிரைம் ஃபேக்டர். சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? சோ இப்ப 60 எப்படி எழுதணும்னா பிரைம் நம்பர்ஸ்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் 2 × 2 × 3 × 5. சோ அப்ப இதுக்கு பேர் என்ன பகா காரணிப்படுத்துதல். சோ அதாவது பகா எண்களின் பெருக்கு தொகையை நம்ம எழுதுறதுதான் பகா காரணிப்படுத்துதல். சோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். எல் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மெத்தட பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, இருக்கலே மிகச்சிறிய பகா எண் வந்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இது 2 ஆல் டிவைட் ஆகுமா, 3 ஆல் டிவைட் ஆகுமா, 5 ஆல் டிவைட் ஆகுமா, 7 ஆல் டிவைட் ஆகுமா, 11 ஆல் டிவைட் ஆகுமா, 13 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். சோ இதுதான் நமக்கு என்ன பகா காரணிப்படுத்துதல். பகா காரணிப்படுத்துதல். மேம் ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய நம்பருக்கு போடலாமா? 1122 நம்பர் எடுத்துக்கிறேன். சோ இதான் சார் பெரிய நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா இப்போதைக்கு பாருங்க 1128 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா பாருங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 8 முடி செகண்ட் டேபிளே பண்ணலாமா? பண்ணும்போது பாருங்க 11ங்கிறது I2 10, மீதி 1 12. அப்ப 6 12 கடைசி 0. அப்ப 8ல வந்து 4 டைம். மறுபடியும் செகண்ட் டேபிள் முடிக்கலாம். 2 4 ரிமைனிங் 1 16னா 8 டைம். 2 4 மறுபடியும் என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிள் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 4 2 4 2 8 மறுபடியும் 4 2. இப்போ 141 எந்த டேபிள்ல பண்ணலாம் பாருங்க. இப்ப இங்க மாதிரி பெரிய நம்பர் இருக்கும்போது இங்க என்ன பண்ணணும், டிவிசிபிள் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். பாருங்க 1 + 4 5, 5 + 1 6. அப்ப கண்டிப்பா என்னது தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகுமா? அப்ப பாருங்க தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும்னா 14, 4 3s are 12, remaining to 21 னா 7 times. So 47. So 47 நீங்க என்ன பண்ணணும், இங்க 47 prime or composite சொல்லுங்க பார்க்கலாம். 47 is a prime or composite? பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பர் தெரிஞ்சதுன்னா நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. இதுக்கு தான் 1 100க்கு நம்பர் மனப்பாடம் சொல்றது. இப்ப இஸ் பிரைம் நம்பர் அப்படின்னா 47 டேட்டா 47 பண்ண முடியும். இப்ப இங்க வந்து 1. அப்ப பாருங்க 1128 எப்படி பிரைம் ஃபேக்டர் எழுதலாம் பாத்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3 × 47. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன். நம்ம கிளியரா இருக்கா? ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்டக்கா கூடாது, என்ன நம்பர் பார்த்துட்டு கூடாது. ஸோ இப்போ பிரைம் நம்பர் தெரிஞ்சா டக்கு நம்ம என்ன பண்ணலாம், போட்டு போயிடலாம். நிறைய மாதிரி இந்த மாதிரி சம்ஸ்ல நிறைய வரும். ஸோ இந்த 8th புக் 9th புக்லாம் போகும்போது திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிரைம் நம்பர் டக்குனு என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ண மாதிரி வரும். அது சின்னதா வருது 31 31 பிரைம் நம்பர் 31ல பண்ற மாதிரி வரும், திடீர்னு 23ல பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஓகே, பகாக்காரணி படுத்து காரணிச்செடி முறை வேணாம் நமக்கு. ஸோ வகுத்தல் முறை டிவிஷன் மெத்தட், அதே நம்ம எல் டிவிஷன் மெத்தட் நம்ம போட்டப்ப 2 மற்றும் 3 எண்களை தவிர எல்லா பகா எண்களும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. பகா எண்கள் வந்து பாத்தீங்கன்னா 6ஓட மடங்குல 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ தான் இருக்கும். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பகா எண்களானது 2 மற்றும் 3 பகா எண்கள் எதோட மடங்கு 1ஐ விட அதிகமாகவோ அல்லது 1ஐ விட குறைவாகவோ இருக்கும். பாருங்க அந்த டேபிள் எடுத்துக்கலாம். நிறைய ஸ்கூல் புக்ல படிக்க படிக்க உங்களுக்கே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியுது, அதெல்லாம் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நல்லா நம்ம மேக்ஸ் மேஜரா இருப்போம், நல்லா மேக்ஸ் போடுவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் தெரியாம இருக்கும். ஓகேவா? சோ பாருங்க, இப்ப 23 நம்பர் எடுத்துக்கலாம். 23 பிரைம் நம்பர் தெரியும். பாருங்க, நமக்கு 6ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 24 6ஓட மல்டிபிள். இங்க என்ன 1ஐ விட 1 கம்மியா இருக்கா? அதே மாதிரி 12 6ஓட மல்டிபிள். 1ஐ விட 1 கம்மியா 11, அதிகம்னா 13. நெக்ஸ்ட் எந்த நம்பர் எடுத்து பாருங்க, 89 இருக்கா? 89 எடுத்துக்கலாம். 90 56 ஆர் 90. சோ 90 விட 1 எப்படி கம்மியா இருக்கா? அது அடுத்த மட்டும் 96, இங்க 1 அதிகமா இருக்கா? ஓகேவா? அப்ப 2 3 வரை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பகா எண்களுமே வந்து பாத்தீங்கன்னா 6இன் மடங்குல 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா, கீழ்கண்டத்தில் எது சரியானது? 2 மற்றும் 3ஐ தவிர பகா எண்ணானது 7ஐ விட 1 அதிகமாகவோ 1 குறைவாகவோ இருக்கும். 5ஐ விட 1 அதிகமாக 1 குறைவாகவோ இருக்கும். 9ஐ விட 1 அதிகமாகவோ 1 குறைவாகவோ இருக்கும். 6ஐ விட 1 அதிகமாக 1 குறைவாகவோ இருக்கும். எப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 6ஐ விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். (43) 6 into 7 plus 1. ஓகே மேம், அது 6 டேபிள் தான் வருது. ஓகே, 40 டி சொல்லுங்க. ஓகே, சரி செக் பண்ணி பாத்துக்கோங்க. 2 மற்றும் 3ஐ தவிர ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அதான் எல்லா பக்கம் 6இன் மடங்களை விட 1 அதிகமாக 1 குறைவாக இருக்கும். ஓகேவா? சோ பாருங்க, நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம என்ன பயிற்சி 1.1 முடிச்சிடலாம். இதெல்லாம் ஹோம்வொர்க் போட்டுருங்க. 29 மற்றும் 31 ஆகிய இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம் நம்பர்ஸ். அது ட்வின் பிரைம் நம்பர்ஸ் என்ன நமக்கு கண்டிஷன்? அது டிஃபரன்ஸ் நமக்கு 2ஆ இருக்கணும். 3 7 5 3 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படும். ஆகையால் அவன் கண்டிப்பா 3ஆலையும் டிவைட் ஆகும். 9ஆல் வகுப்படும் கண்டிப்பா 3ஆலையுமே டிவைட் ஆகும். மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணி எண்ணிக்கை. மிகச்சிறிய 4 இலக்க எண் என்ன? 1000. இதுக்கு வந்து மாறுபட்ட பகா காரணி எண்ணிக்கை என்ன கண்டுபிடிங்க. 30 என்ற எண்ண மாறுபட்ட பகா காரணி கூடுதல். 30ஓட பகா காரணிகள் என்னென்ன சொல்லுங்க, என்னென்ன வரும்? 1 30, இடையில 2 3 5 6 10 2 15. இது எல்லாத்தையுமே கூட்டம் என்ன கிடைக்கும்? இங்க வந்து எண்ணிக்கை கேட்கல, நம்பர் கேட்கல. கூடுதல் கேட்க. கூடுதல் என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மாறுபட்ட பகா காரணி கூடுதல். சோ இங்க நீங்க பார்க்கும்போது இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு. சோ மாறுபட்ட பகா காரணியும் கூடுதல். சோ இங்க நீங்க என்ன பண்ண, காரணிகள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த காரணிகள்ல பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோ பாருங்க, 2ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். எல்லாமே எல்லா நம்பர் கூடிய கூடாது. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. சோ அப்ப 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. சோ மீதி எல்லாமே நமக்கு வந்து காம்போசிட் நம்பர். அப்ப 2 + 3 எவ்வளோ? 5. 5 + 5 எவ்வளோ? 10. அப்படி ஆன்சர் என்ன பாருங்க, 10. ஆன்சர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 10. எல்லாத்தையும் கூட்டி 128 எல்லாத்தையும் கூட்டி 128 தான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு மாறுபட்ட பகா காரணியின் கூடுதல். ஓகேவா? சோ அவங்க பிரைம் ஃபேக்ட், சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதான் நம்ம கேட்டுங்க. சோ அது நமக்கு 10. அதே மாதிரி மிகச்சிறிய 4 மாறுபட்ட பகா காரணி எண்ணிக்கை. அப்ப நீங்க கண்டுபிடிக்கும் போது
ஸோ இதுல வந்து பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை மட்டும் நீங்க என்னென்ன கண்டுபிடிச்சு நம்பர்ஸ் எழுதணும். ஸோ இங்க சம் கேட்டிருக்காங்க, இங்க நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா தவிர எனக்கு கூறுக. பாத்திரலாமா? நீங்களே செக் பண்ணிடுறீங்களா? எந்த எண்ணிக்கையில ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஒரு இரட்டை எண் கிடைக்கும். கரெக்டா இது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? செக் பண்ணி பாருங்க. ஒற்றை எண்கள் 1+3 நம்ம கூட்டினா கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ இரட்டை எண் தான். அதே 1+3+5 கூட்டினா 9 கிடைக்கும். ஸோ இது நமக்கு என்னது? ஃபால்ஸ். பாருங்க, ட்ரூன்னு சொல்றாங்க. என்ன அவங்க ட்ரூன்னு சொல்றீங்க, என்ன பண்ணிருப்பீங்கன்னா 2 மட்டும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. 1+3 4 கரெக்டா, 3+5 8 கரெக்டா, ஈவன் நம்பர் தான்டா அப்படிங்கிற. பாருங்க, எந்த எண்ணிக்கையிலான, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு, எந்த எண்ணிக்கையிலான அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எத்தனை ஆட் நம்பர் சேர்த்து கூட்டினாலும் கிடைக்கும் போது நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்குமா பார்த்தா கிடைக்காது. பாருங்க, 1+3+5 என்னது? 9. 9 இஸ் ஏ ஆட் நம்பர். ஸோ அது நமக்கு ஈவன் நம்பர் கிடையாது. இட்ஸ் நாட் ஏ ஈவன். ஸோ இது ஃபால்ஸ். ஒவ்வொரு இயலெண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாமரை செல்வம் ஃபால்ஸ், செல்வி மேம் ஃபால்ஸ். டக்கு நெக்ஸ்ட் ஃபால்ஸ். வெரி குட் மேம். ட்ரூ. யாரோ மேம் ட்ரூ சொல்லிருக்காங்க, இடையில ஒருத்தர் ட்ரூ சொல்லிட்டாங்க, டீன் போட்டிருக்காங்க. பாருங்க, ஃபால்ஸ். சோ இயலெண்களை பார்க்கும்போது நமக்கு என்னது? 1. சோ 1 நெய்தர் பிரைம் நாட் காம்போசிட். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. பார்த்தோமா? அப்ப நமக்கு என்னதுன்னா, இந்த ஒண்ணுங்க ஒரு நம்பரால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ். ஏன்னா ஒவ்வொரு இயலும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாவோ சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு தவறு. 1ஐ தவிர அனைத்து இயல்களும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கலாம், இருக்கும் அப்படிங்கிறது அது நமக்கு ட்ரூவு. இங்க ஒண்ணுங்கிறது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. அப்ப இது நமக்கு ஃபால்ஸ். ஒரு எண்ணானது 6ஆல் வகுபடுமே, கண்டிப்பா 3ஆலையும் வகுப்படும். என்ன இது வந்து செக் பண்ணி பாருங்க. 4th கொஸ்டின் ஹோம்ஒர்க். வெவ்வேறு பகாக்காரங்க எண்ணிக்கை 3. 105ல காரணங்கள் கண்டுபிடிச்சு பகாக்காரங்க என்ன பாருங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா பாருங்க. மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண் 11. மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண் 97. கரெக்டா? 97 தான் இருக்கலையே லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர், 2 டிஜிட் பிரைம் நம்பர். கடைசி பிரைம் நம்பர் இதாவது நினைக்கிறேன் 97 ரைட். 97 தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. மிகச்சிறிய மூடிலக்க பகை எண் 100. மிகப்பெரிய மூடிலக்க பகை எண் 999. ஓகே. 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் சும்மா எல்லாம் படிச்சு பார்த்து என்னென்ன வரும் மட்டும் பாருங்க. பாருங்க, 13 திருப்பி போட்டா 31 கிடைக்குது. சோ ரெண்டுமே நம்ம பிரைம் நம்பர் தான். இந்த மாதிரி 100 வரைக்கும் என்ன நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க, என்னென்ன செட் இருக்குன்னு எழுதி பாருங்க. இதெல்லாம் மெய்ப்பிக்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. 9வது கொஸ்டின் எது மாதிரி 2 மற்றும் 3 வகுப்படும் தெரியல. 2 மற்றும் 3ஆல வகுப்படும்னா அது எந்த நம்பர் வகுப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 மற்றும் 3ஆல வகுப்படணும்னா அது எந்த நம்பர் வகுப்படும்? 79 97. ஓகே, 79 97. எந்த கொஸ்டின் ஆன்சர் இது? இந்த கொஸ்டின் ஆன்சர் 79, 97. சரி, நான் கொஸ்டின் கேட்டேன் பாருங்க. 2 மற்றும் 3ஆல ஒரு நம்பர் வகுப்பட்டுச்சுன்னா ஒரு காமன் இன்னொரு நம்பர் வகுப்படாது. என்ன நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் 6. அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எழுதுறது இல்லாமா? 6 12 18 24 30. வேற ஏதாவது வருமா? 30 36 வருமா? 36 42 வருமா? மணிமேகமே 36 42 வரும். ஓகே, 42 வருமா மேம்? என்ன கேட்டுக்கங்க, ஏதோ ஒரு மந்த், ஒரு மாதத்துல நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கு பாத்தீங்கன்னா 30 நாட்கள் தான் இருக்கு. 30 நாள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். 6 12 18 24 30. அதே வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கொடுத்துட்டாலும் அதிகமா எடுத்துக்கூடாது. பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு ஈரிலக்க பகா எண். இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு நிறைய டெட்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வந்து போயிடலாம். ஓகேவா? பாருங்க, நான் ஒரு ஈரிலக்க பகா எண், எனது இலக்கங்களின் கூடுதல் 10. 10 இலக்கங்கள் கூடுதல் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 19 கொட்டினீங்கன்னா 10 இலக்கங்களின் கூடுதல் டிஜிட், சம் ஆஃப் டிஜிட்ஸ் 10 வரும். 37 73. இதான் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 வரும் பிரைம் நம்பர்ஸ்ல. ஓகேவா? சோ இது வந்து நீங்க இதை கண்டுபிடிச்சலாம். மேலும் நான் 57 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன். இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் வந்து பார்த்தா 57ஓட ஒரு ஃபேக்டர்? 19 மட்டும் தான் ஒரு ஃபேக்டர். 50s and 30 கண்டிப்பா தெரியும், பாத்திரே தெரியுது. இது அதிகமா போயிடுச்சு, கண்டிப்பா. அப்ப 19 மட்டும் தான் 57 ஒரு ஃபேக்டர். 19 + 19 38, 38 + 19 போது 57. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 19 இஸ் ஆன்சர். 19 இஸ் ஆன்சர்.
சரி ஓகே பாருங்க 11th கொஸ்டின். சோ இதுல வந்து நான் ஒரு 2 சம் மட்டும் போடுறேன், மீதிலாம் உங்களுக்கு ஹோம்வொர்க். என்ன சம் போடலாம்? லாஸ்ட் சம் போட்டுட்டா சோ அதே மாதிரி 4th சம் ஒன்று போட்டுறேன். 198 எக்ஸசைஸ் 1.1ல 198 என்ன பண்ணுவோம்? பகா காரியப்படுத்தும் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொஸ்டின் கொடுக்க, சரி காரணி செடிமணி கொடுத்துருக்காங்க, இல்ல அப்படிலாம் கொடுக்கல. பாருங்க காரணி செடிமணி கொடுத்துருக்காங்க, நாம வகுத்துறை மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க செகண்ட் டேபிள்ல பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 9 டைம்ஸ் ரிமைனிங் ஒன்னா 99. மறுபடி தேர்ட் டேபிள்ல பண்ணலாம் 33. மறுபடி தேர்ட் டேபிள்ல பண்ணலாம் 11. அப்ப 11னா 1 டைம். அப்ப 198 2 into 3 into 3 into 11 எழுதலாம். இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 6th சம் என்னது? 999. தேர்ட் டேபிள் பார்த்தது தேர்ட் டேபிள் கேன்சல் பண்ணலான்னு. அப்ப 3 3 3 வரும். மறுபடியும் தேர்ட் டேபிள் கேன்சல்னா 1 1 வரும். மறுபடியும் இந்த 1 111 எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணாம செகண்ட் டேபிள் ஆகாது. தேர்ட் டேபிள் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1 + 1 + 1 3. அப்ப கண்டிப்பா தேர்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்ப பாருங்க 3 9s are 3 3s are 9, ரிமைனிங் 2 21 70. 7 3s are 21. 37 எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்? 37 is வெரி குட் மாத்தியம், வெரி குட். இட்ஸ் a prime number. சோ அப்ப என்னன்னா 37 டேபிள்ல டைரக்டா கேன்சல் ஆகும். அப்ப 1. சோ அப்ப என்ன பண்ணலாம்? 999 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 3 into 3 into 3 into 37. So இது prime factors. ஓகே லாஸ்ட் क्वेश्चन 12th சம். இது ஒரு முக்கியமான சம். பாருங்க 143 கணித நூல்களை எல்லா அடுக்குகளிலும் சம எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால், சோ மொத்தமா ஒரு ரேக் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த ரேக்ல என்ன பண்றோம்? புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் என்னன்னா சமமா அடுக்குறோம். சம எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால் ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள நூல்கள் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகள் எண்ணிக்கை காண்க. சோ நூல்கள் எண்ணிக்கை அடுக்குகள் எண்ணிக்கை எப்படி சமமா இருக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ பாருங்க என்ன பண்ணலாம்? 143 மொத்தம் எத்தனை புக் இருக்கு பாத்தீங்கன்னா 143 புக் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரேக்ல அடுக்கி வைக்க போறோம். அந்த ரேக்ல அடுக்கும் போது நமக்கு என்னன்னா சம எண்ணிக்கையில் புக் இருக்கணும். 143ல பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 1 4 5 5 + 3 8. சோ கண்டிப்பா என்ன செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகாது, தேர்ட் டேபிள் ஆகாது, 5th ஆகாது, 7th ஆகுமா? 2 7s are 14. இங்க 3 இருக்கு, அப்ப கண்டிப்பா ஆகாது. 9 ஆகுமா? 11 ஆகுமா? பாருங்க 1 + 3 4. 4 - 4 = 0. அப்ப கண்டிப்பா 11th டேபிள்ல தான் ஆகும். அப்ப பாருங்க 11 டைம்ஸ் போட்டோம்னா 1 டைம் ரிமைனிங் 333 னா 13. அப்ப 11 into 13. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒண்ணு அந்த ரேக்ல ரோட என்ன சொல்ல அடுக்குகளின் எண்ணிக்கை 11 இருக்கலாம். அடுக்குகள் எண்ணிக்கை 11. அதே மாதிரி புத்தகங்கள் எண்ணிக்கை அடுக்குகள் 11 புத்தகங்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா 13 இருக்கும். அல்லது அடுக்குகள் எண்ணிக்கை 13 இருக்கும் போது புத்தக எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 11 இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அடுக்கி வச்சுக்கலாம் புக்கு. ஓகேவா? அப்ப நீங்க 11 அல்லது 13 அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு இதுக்கு சரியான விடையா இருக்கும். சோ 11 or 13. ஒன்னு 11 into 13 எடுக்கலாம், இல்ல 13 into 11 எடுக்கலாம். அடுக்குகள் எண்ணிக்கை, இது வந்து புத்தகங்களின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்த்தலாம். இது அடுத்தடுத்த ஒற்றை எண்ணை வேறுபாடு. அடுத்தடுத்த ஒற்றை எண் 3க்கும் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2 தான். எல்லா நம்பருக்கும் அடுத்த ஒற்றை எண் வேறுபாடு 2. இரட்டை எண்கள் ஒரே பகா எண் 2. பின்வரும் எண்கள் எது பகா எண் அல்ல? பார்க்கும்போது தெரியுது இதுதான் ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல நமக்கு என்ன ஒரே ஒரு பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான். சோ 92 இஸ் a காம்போசிட் நம்பர். 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல். சோ 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 27 1 27. செகண்ட் டேபிள் வராது, தேர்ட் டேபிள்ல வரும், 4th வராது, 5th வராது, 6th வராது, 7th வராது, 9th வருமா? டேரக்டா வேற எதையும் வராதா? அப்ப அவ்வளவுதான். ஒரு மொத்தம் 4 தான். அப்ப 1 + 3 4, 9 9 + 4 13, 13 + 27 40. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 40. ஓகேவா? சோ 40 is a ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் காரணிகள் இதெல்லாம் இருக்கு. எண்ணில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம முன்னே சொன்ன ஒரு ஃபேக்டர்னா ஒண்ணுங்க ஒரு காரணியா இருக்கும், சேம் அதே நம்பர் ஒரு காரணியா இருக்கும். அப்ப எந்த நம்பருக்கு இதோட ஃபேக்டர்ஸ் இருக்கும்? வெரி குட், 80. பார்க்கும்போது தெரிஞ்சு 80. 18வது கொஸ்டின். 60 என்ற எண்ணை
2 × 2 × 3 × 5 என பகா காரணிப்படுத்தலாம். இதை போன்ற பகா காரணிப்படுத்த மற்ற மற்றொரு எண். இப்ப நம்ம ஒரு நம்பரை பிரைம் ஃபேக்டர் எழுதும் போது இப்ப வேற ஏதாவது நம்பர் எடுத்து எழுதணும்னா இதே நம்ம ஒரு மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எப்பயுமே வராது. ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லை. சரி, நீங்க எந்த நம்பர் எடுத்து எழுதும் போதும் அந்த பிரைம் ஃபேக்டர் வேற மாதிரி இருக்கிறத வர சேமா எந்த ஒரு நம்பருக்குமே சேமா வராது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க. இந்த நம்பர் 9ஆல் வகுப்படும் எனில் அந்த டேஷ் இது என்னன்னு கேள்வி கேட்கறாங்க. பாருங்க, 9 வகுப்பு பண்ணா அந்த ஓல்டு நம்பருமே என்ன ஆகும்? 9 வகுப்பு பண்ணுமா? அப்ப 5 + 4 + இங்க ஒரு x + 9 + 7 எல்லாத்தையும் கூட்டுங்க. இது 9, இது 9, இங்க ஒரு தனியா 9 வச்சு இங்க பாருங்க 7 மட்டும் தனியா இருக்கு. அப்ப 7 என்ன கூட்டினா 9 வரும்? 2 கூட்டினா நம்ம 9 வரும். பாருங்க, இப்ப இங்க 6 + 3 9, 5 + 4 9, இங்க தனியா 9 வந்துருச்சு. அப்ப 7 + 2 நமக்கு 9 வரும். அப்ப கண்டிப்பா என்ன இடையில வரும் பாத்தீங்கன்னா 2. புரியுதா மேம்? இதுதான் நீங்க என்ன இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். 8 7 87,846 என்ற எண்ணானது டேஸால் வகுப்படும். 2ஆல் வகுப்படுமா? கண்டிப்பா வகுப்படும். 3ஆல் வகுப்படுமா? பாருங்க, 15 23 23 10 33. அப்ப கண்டிப்பா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படுமா? 8 + 8 + 6 16 16 16 + 6 24. 7 + 4ங்கிறது 11. சரி, 16 22. அப்ப 11 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா 11ஆல் வகுப்படும். அப்ப என்னது? ஆல் ஆஃப் த எபோவ் எல்லா நம்பராலுமே என்ன ஆகும்னா வகுப்படும். இவை அனைத்தும் ஓகே மேம். எல்லாமே புரிஞ்சுதா? சரிங்க, உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி மல்டிபிள்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க தெரியும், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மேம், நான் கிளாஸ்ல லீவ் ஆயிடலாம். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்திரலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் நமக்கு சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சாட்டர்டே நம்ம கிளாஸ் ஒன்று நினைக்கிறேன், சாட்டர்டே பாத்திரலாம். ஓகேவா? ஓகே எல்லாரும் தேங்க்யூ. ஒரே நிமிஷம் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.